தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்து செயல்பாட்டோடு பயணித்து ஒவ்வொரு நாளும் தமிழ் இலக்கியத்தின் வாயிலாக உலக தமிழர்களோடு இணைய வாயிலாக அன்பின் நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான ஒரு இலக்கிய பயணம் நம்முடைய நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இலக்கிய பயணம் ஆகும். இந்த பயணம் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய சிறுகதை படைப்புகளை மட்டும் கதை சொல்லி வாயிலாக கேட்டு முன்னெடுப்பது என்கிற செயல் திட்டத்தின் அடிப்படையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளை. கீரா ஐயா அவர்களுடைய கதைகளை நிறைவு செய்து, தமிழொலி ஐயா அவருடைய சிறுகதைகளை நிறைவு செய்து கடந்து வந்து தற்பொழுது கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை, கரிசல் இலக்கியத்தினுடைய சொல்லகராதி, தன்னுடைய பள்ளி படிப்பை கூட தாண்டாத ஒரு மகத்தான மனிதன் இலக்கியத்தின் வாயிலாக தன் படைப்பிலக்கியத்தின் வாயிலாக பல்கலைக்கழகம் வரை பேராசிரியராக நிலை உயர்ந்த மகத்தான மனிதனுடைய கதையை நாம் ஒவ்வொரு நாளும் கதை சொல்லி வாயிலாக கேட்டு வருகிறோம் தோழமைகளே. அப்படி 39ஆம் நாள் நிகழ்வில் 39வது கதையை நாம் கேட்க இருக்கிறோம் தோழமைகளே. இன்றைய கதையினுடைய தலைப்பு இவர்களை பிரித்தது என்கிற ஐயா கீரா அவர்களுடைய சிறுகதையை நாம் கதை சொல்லி வாயிலாக கேட்க இருக்கிறோம் தோழமைகளே. கீரா என்கிற மகத்தான மனிதன், அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் புதிய செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். கீரா என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிற அந்த மனிதன் ஒரு நாட்டுப்புறவியலராக, குறிப்பாக தனது கரிசல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற கதைகளை, அந்த வாழ்வியல் சகாப்தங்களை தேடி 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 அதை ஒரு இலக்கியமாக இந்த தமிழ் சமூகத்திற்கு தந்த ஒரு மகத்தான அவர் எடுத்துக்கொண்ட அந்த பணிகள் என்பது, தோழர் ராமகிருஷ்ணன் தோழர், உங்களுடைய இதை கொஞ்சம் மியூட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் தோழர். தோழர் ராமகிருஷ்ணன் தோழர், கொஞ்சம் இதை மியூட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் தோழர். எனக்கு கோ ஹோஸ்ட் கொடுக்காம இருக்காங்க, இல்லைன்னா நானே பண்ணிடுறேன். ஓகே. அப்படி கீரா என்கிற மகத்தான மனிதர் இயல்பிலே அவர் ஒரு விவசாயி. தன்னுடைய வார்த்தைகளை கூட கவனமாக இலக்கியமாக பயணிக்கிற மனிதன். மழைக்குத்தான் பள்ளிக்கூடம் ஒதுங்கியவன் பள்ளிக்கூடத்தை பார்க்காமல் மழையை பார்த்து கொண்டே இருந்து விட்டேன் என்று தன்னை பற்றி கூறிக்கொள்ளும் கீரா அவர்கள் அதை கூற ஒரு இலக்கிய வடிவில் அந்த வார்த்தைகளை நம் மனதில் நிலை நிறுத்தி வைத்திருக்கிற கீரா அவர்கள் நல்ல இசை ஞானம் கொண்டவர், முத்தமிழும் அறிந்த முதல்வன் அவர். அப்படிப்பட்ட மனிதருடைய கதைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் கதை சொல்லி வாயிலாக கேட்டு பகிர்ந்து வருகிறோம் தோழமைகளே. அப்படி இன்றைய தினம் இவர்களை பிரித்தது என்கிற கதையை நம்மோடு கதை சொல்லி வாயிலாக பயணிக்க இருக்கக்கூடிய ஆளுமை தோழமை என்னுடைய அன்பு சகோதரி, நல்ல ஆசிரியர் திருமதி தி ரேவதி அவர்கள் நம்மோடு கதை சொல்லி வாயிலாக பயணிக்க இருக்கிறார் தோழமைகளே. சாத்தூரிலே பிறந்த இவர் திருவேங்கடம் ஸ்லோக்ஷனா தம்பதியினருடைய அருமை மகள் ஆவார். இடைநிலை ஆசிரியராக பணி செய்த இவர் தொடக்கத்திலே நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் எங்கு பணியில் இருந்து? ஐயா, நான் பாம்பல்ல தான் பணிக்கு சேர்ந்தையா. காலையில போகும்போது கிழக்க போகணும், மண்டபத்துல இருந்து போகணும். காலையில போகும்போது என் கண்ணுக்கு முன்னாடிதான் என் வெயிலு, திரும்பி வரும்போதும் என் கண்ணுக்கு முன்னாடிதான் என் வெயிலு. கடலோர கவிதை படத்துல பாரதி ராஜா அந்த ஷாட் எடுக்கும்போது எடுத்த இந்த காட்சி போல என்னுடைய வாழ்க்கை பயணம்
கடற்கரை ஓரமாகவே தொடங்கியது என்று சொல்லிய தோழமை. நான் சினிமாவுல அப்படிதான் ஒரு ஆசிரியர்னா கடற்கரை ஓரமா பயணிக்கிறது மாதிரி ஒரு பாரதி ராஜா சொன்ன அந்த உத்தி. தொடர்ந்து 1 வருடம் பணி செய்துவிட்டு அடுத்ததாக சாத்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நெம்மணி மேட்டுப்பட்டி, பொழுது அம்மா அவர்கள் வசிப்பதும் அங்குதான். நான் கேட்டேன், எங்கம்மா சாத்தூர்லயா இருக்கீங்களான்னு. இல்ல சார், எங்க ஊருக்கு எப்படி வரணும்னா சாத்தூர்ல இருந்து 12 கிலோமீட்டர் சார். நீங்க அப்படியே வந்தீங்கன்னா இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் வரணும் சார். வந்த பிறகு வைப்பாறை தாண்டினா எங்க ஊர் சார். அப்படி சொல்லுகிற அந்த ஊரில் வசித்த இவர்கள் அதே ஊரில் இருக்கக்கூடிய பள்ளியில், எஸ்ஆர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தன்னுடைய இடைநிலை ஆசிரியராக 28 ஆண்டு காலம் பணி செய்திருக்கக்கூடிய இவர் நல்ல ஆளுமை மிக்க ஒரு ஆசிரியர். எனக்கு பிடித்தது இவர் செய்கிற அந்த பதிவூட்டம் இருக்கிறதே, அவங்க எழுதலாம். ஒரு நூல் வடிவத்திலே கூட அவருடைய பதிவூட்டத்தை எழுதினோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கிய வடிவமாக இருக்கிறது. ஒரு பதிவூட்டத்தை எப்படி பதிவு செய்ய வேண்டும், கதையினுடைய பாத்திர படைப்பை எப்படி செய்ய வேண்டும், கதையினுடைய போக்கை எப்படி பதிவு செய்ய வேண்டும் என்று கதை சொல்லிகளுக்கு ஒரு நல்ல உத்வேகமாக உரம் விடுகிற ஒரு நல்ல ஆளுமைதான் நம்முடைய தோழர் ரேவதி அவர்கள். இவர் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மகத்தான ஆளுமை, விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆளுமை நவநீத கிருஷ்ணன் தோழருடைய இணையர் ஆவார்கள். நம்முடைய அழகிரிசாமி ஐயா அவருடைய கதைகளிலும் அதுல பெரிய சிறப்பு என்னன்னா, வலையொலியில யூடியூப்ல அவருடைய அந்த பதிவைத்தான் அதிக எண்ணிக்கையில் ஆயிரக்கணக்கானோர் பார்த்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆசிரியர் நம்முடைய ரேவதி ஆசிரியர் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லி வாயிலாக பயணிக்க இருக்கிறார். கீரா ஐயா அவருடைய கதையான இவர்களை பிரித்தது என்கிற கதையை சொல்ல வருமாறு திருமதி ஆசிரியர் தோழமை தி ரேவதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை தருக. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை சார்ந்த அனைத்து ஆளுமைகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் 8/8/1942 அப்பதான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் காந்தியடிகளால் துவக்கப்பட்டது. அதே மாத்தி போட்டா 42 24ன்னு மாத்தி போட்டா இன்னைக்கு 8/8/24 எனக்கு இந்த கதையை சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு தகவலா நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தால நான் நம்ம நடத்துனர் தோழர் சொன்ன மாதிரி 29 ஆண்டுகள் பணி நிறைவு செய்து இந்த ஜூன் மாதம் கடைசி ஜூன் 30 தான் நான் பணி நிறைவு பெற்றேன். ஜூலை 1ல இருந்து கதைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப என் கையில புத்தகம் கிடையாது. எங்க பள்ளிக்கூடத்துல எப்படின்னா ரிட்டையர்ட் ஆகும்போது எல்லாரும் கொஞ்சம் காசு போட்டு ஒரு அரை பவுனு கம்மலோ இல்ல மோதிரமோ ஏதோ வாங்கி தருவாங்க. எங்க வீட்டுல எங்க சார் அதெல்லாம் வேண்டாம் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாப்ப நானும் அதே மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸ்கூல்ல. அவங்க நீங்க வேண்டாம்னு சொன்னா அடுத்து வர்ற ஆளுகளுக்கு அது கிடைக்காம போயிடும், அதை கொண்டு வந்துடாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பா நாங்க ஏதாவது செஞ்சே ஆகணும், நீங்க கேட்டேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அப்ப என்ன செய்ய அப்படிங்கும் போதுதான் சாத்தூர்ல அறிவொளி புத்தக கடையில இந்த கீரா ஐயா அவர்களுடைய தொகுப்பான 9 புத்தகங்களும் சேர்ந்த ஒரு பெட்டகமா இருக்கு. அதோடைய விலை வந்து 6000 ரூபாய். அதுல ஒரு புத்தகத்துக்கு 100 ரூபாய் கழிச்சோம்னா 900 போக 5100 ரூபாய் அந்த புத்தகத்தோடைய விலை அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்டுல சரி அவங்களும் ஸ்கூல்ல ஏதாவது வாங்கணுமே அப்படிங்கிற ஒரு இதனால வேணா இந்த புத்தகத்தை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லவும் நானும் சந்தோஷமா அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்களுக்கும் மிக மன நிறைவு புத்தகத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படி கையில கிடைச்ச பிறகு ஜூலை 3ஆம் தேதி அங்க சாத்தூர்ல நம்ம அரண் டாக்டர் அவங்களுடைய கலையரங்கத்துலதான் வச்சு எனக்கு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து பாராட்டினாங்க. அப்ப மகாலட்சுமி தோழர் சொல்லிட்டாங்க, அக்கா எல்லாம் நிறைய கதையெல்லாம் பதிஞ்சுட்டாங்க அப்படின்னு. நம்ம கருமுருகன் தோழர் வேற 3 லிஸ்ட் 4 லிஸ்ட் விட்டுட்டாரு. நான் நினைச்சேன் நமக்கு பிராப்தம் இருந்தா கதை சொல்ற நிகழ்வுல நம்மளும் கலந்துக்கிற வாய்ப்பு இருந்தா கிடைக்கட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் புத்தகம் கிடைச்ச பிறகு அவங்க கொடுத்த சொற்ப தலைப்புகள்ல ஒரு 4-5 கதையை படிச்சு பார்த்தேன். எனக்கு இந்த கதையை பிடிச்சது, இவர்களை பிரித்தது. இந்த கதையோடைய தலைப்பு இல்லாத ஊரே இல்லை, இல்லாத வீடே இல்லை, இல்லாத தெருவே இல்லை அப்படி சொல்லிடலாம். எல்லார் வீடுகள்லையும் இந்த இவர்களை பிரித்தது தலைப்பு கண்டிப்பாக வரும்.
இது ஒரு குடும்ப கதையாக இருக்கிறதுனால நான் இந்த கதையை தேர்ந்தெடுத்துட்டேன். நம்ம கதைக்கு போகலாம் நண்பர்களே. இப்ப இதெல்லாம் எப்படி உண்டாகுறது அப்படின்னே தெரியல. ஏன் அப்படின்னா அந்த ஊர்லயே அந்த குடும்பம் அவ்வளவு ஒற்றுமைக்கு பேர் போன ஒரு குடும்பமா இருந்ததாம். அந்த குடும்பத்துல 4 பேர் அண்ணன் தம்பிகள் 4 பேர் இருந்திருக்காங்க. அந்த 4 பேர்களும் மிக ஆஹ் ராமர், லட்சுமணர், பரத, சத்ருக்கனர் மாதிரி அவ்வளவு ஒத்துமையா இருந்த அந்த குடும்பத்தை எந்த சிங்கம் தான் வந்து அந்த எருதுகளை பிரிச்சுட்டோ தெரியல, அப்படியே அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஐயா எழுதியிருக்காங்க. நமக்கே தெரியும் ரொம்ப நல்லா இருக்குடா. எருது சிங்கம் கதை. எருதுகள் எல்லாமே நல்லா காட்டுல நல்லா வளமா சாப்பிட்டு இதா இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்து அவளை அதை சாப்பிடணும்னு நினைக்கும் போது 4 சிங்கமும் அவரை அதை எடுத்து சண்டை போட்டு அனுப்பி விட்டுரும். நரி என்ன செய்யுது, தந்திரமா சிங்கத்திட்ட போய் சொல்லிடுது, நான் வந்து அவங்கள பிரிச்சு விட்டுறேன், நீ போய் அவங்கள அடிக்கிறது சிரமம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்த எருதையா பார்த்து அந்த சிங்கத்தை விரட்டுனதுல உன்னுடைய பங்கீடு இல்லையாம்ல, 3 பேரும் அப்படி பேசிக்கிறாங்க. 4 பேர்த்தையும் தனித்தனியா சொல்லி 4 பேரும் துண்டு துண்டா பிரிஞ்ச பிறகு இந்த சிங்கம் வந்து ஒத்த எருதையா அடித்து சாப்பிட்டுட்டு அது சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறது இந்த நரி சாப்பிட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம சின்ன குழந்தைகளுக்குரிய கதைகள்ல பார்த்துருப்போம். அந்த கதையிலேயே ஒற்றுமையை வலியுறுத்தி தான் அதை நீதியே போட்டிருப்பாங்க. 4 சிங்க எருதுகளும் ஒன்றாக இருக்கும்போது அந்த சிங்கத்தை எதிர்த்து சண்டை போட்டது. ஆனா இப்ப தனித்தனியா பிரிஞ்சதும் அதோடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆக ஒற்றுமையை வலியுறுத்தின கதை தான் இதுவும். இதுல வந்து இந்த 4 அண்ணன் தம்பிகளும் சேர்ந்த இருப்புல இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் திருமணம் முடிச்ச பிறகு அவங்க அந்த ஒரு வீடை 3 ஓலை தடுக்குகளை வச்சு 4ஆ பிரிச்சுக்கிறாங்க. 4ஆ பிரிச்சு ஒரு மாதிரி பிரிச்சு தனித்தனி வீடா இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு 8 ஏக்கர் காடு சொந்த பூர்வீக நிலம் இருக்கு. ஆளுக்கு 2 ஏக்கர் நிலத்தை பிரிச்சுக்கிறாங்க. இந்த 4 குடும்பத்து பெண்களும் ஒத்துமையா தான் இருந்திருக்காங்க. சண்டையெல்லாம் போடல, அமைதியா தான் இருந்திருக்காங்க. எப்பயாவது ஒரு சண்டை வந்தாலும் அப்ப அந்த வீட்டு ஆம்பளைங்க கொஞ்சம் கண்ணுமுலையை உருட்டி முறைச்சு பார்த்தாங்கன்னா அந்த பொம்பளைங்க அடங்கிடுவாங்களாம். அந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க. இப்ப இந்த 8 ஏக்கர் நிலத்தை ஆளுக்கு 2 ஏக்கர் பிரிச்ச பிறகு பணம் வந்து ஏறு உழுகிறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அவங்க செலவு செய்வாங்க. மிச்சது எல்லாமே அந்த 4 குடும்பத்து மக்களே நிறந்து அவங்களே காட்டு வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. மொய் ஆளா போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். எனக்கு மொய் ஆளுன்னா என்னன்னு தெரியலன்னு இப்ப எங்க ஊர்ல கிராமத்துல விசாரிக்கும் போது காடு வச்சுக்கிறவங்க எல்லாரும் இப்ப அடுத்த ஆளுகளுக்கு கூலி வேலைக்கு போகாம இவங்க போய் அவங்க காட்டுல வேலை செய்யறது, அவங்க வந்து இவங்க காட்டுல வேலை செய்யறது, வேலையை மாத்திரம் இப்படி நடந்துக்கிறதுக்கு பேர் தான் மொய்யாளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த 4 குடும்பத்து மக்களே அந்த 4 காட்டுலையும் போய் வேலை செஞ்சு அவங்க அந்த வருஷம் 60 தமிழ் வருடங்களை சொல்லியிருக்காங்க. 60 வருடமும் அவங்க காட்டுல விளையிறதே தான் வச்சு சாப்பிடுறாங்க. ஒரு சின்ன தானியமோ இல்ல ஒரு கூறு பருத்தியோ அந்த அவங்க வீட்டை விட்டு வெளியில போகாது அப்படி சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்தால இந்த விரதம், பண்டிகை இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் வந்தா மட்டும்தான் அவங்க கடையில போய் அரிசி வாங்கிட்டு வந்து அன்னைக்கு மட்டும்தான் அரிசி சாதம் சாப்பிடுவாங்க. மற்ற நாள் எல்லாம் அவங்க காட்டுல விளையிற சாப்பாடையே தான் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆடம்பர செலவு அப்ப அந்த காலத்துல இல்லாதவங்களுக்கு துணிமணி எடுக்கிற செலவும் ரொம்ப கிடையாது. சிக்கனமாக அவங்க காட்டுல இருந்து வரதை வச்சேதான் சாப்பிட்டு நல்லா வந்திருக்காங்க. ஒரே ஒரு செலவு பிசாசு போல அவங்க குடும்பத்துல புகுந்தது என்னது அப்படின்னு கேட்டா அந்த காப்பி செலவை சொல்றாங்க. காப்பி தண்ணிக்கு செலவுக்கு வந்து ரொம்ப காசு ஆகுது, அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, எப்படி நிறுத்தவே முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காப்ல. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கிராமத்துல ஒரு ஹைஸ்கூல் வந்தது. அந்த ஹைஸ்கூல் வரவும் மாடு மேய்ச்சிட்டு போன பிள்ளைகள் 5 முடிச்சு 5ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த சின்ன பிள்ளைகள் எல்லாருமே அந்த ஹைஸ்கூல்ல படிக்கிறதுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் கையில பைக்கெட்டும் தூக்குவாளியும் கொண்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. இந்த தூக்குவாளி கலாச்சாரம் இப்ப இல்லை. நான் சின்ன பிள்ளையா படிக்கும்போது தூக்குவாளி கலாச்சாரம் இருந்தது. ஒரு பெரிய பித்தளை தூக்குவாளியில 10 இட்லியை போட்டு சட்னியையும் ஊற்றி எங்க அம்மா கொடுத்து விட்டுருவாங்க. நானும் எங்க அக்கா எங்க சின்னத்தை 3 பேரும் அப்ப அதை நிறந்து சாப்பிட்டுக்குருவோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் 6, 7 படிக்கிறதால பாத்தீங்கன்னா ஈய தூக்குவாளி விலைக்கு வந்தது. ஈய தூக்குவாளி ஈயத்திலேயே செஞ்சிருக்கும், சின்னதா இருக்கும். அதுல ஆளாளுக்கு தனித்தனியா கொடுத்துருவாங்க. இப்ப எல்லாம் தூக்குவாளி பிள்ளைய கையிலேயே தொடாது, அதுல எல்லாம் டிஃபன் பாக்ஸ் தான் இப்ப எல்லாம். அப்ப அந்த மாதிரி இந்த குழந்தைகள் தூக்கிச்சட்டையும் பைக்கெட்டையும் தூக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வருது. அந்த பள்ளிக்கூடத்துல அந்த ஹைஸ்கூல் பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா இந்த பசங்க எல்லாருமே
சீருடை துணிகளை போட்டுட்டு அவங்க கவாத்து பண்றது அப்படின்னு எழுதியிருக்காரு. எக்ஸசைஸ் பண்றது ட்ரில்லுன்னு எழுதியிருக்காங்க. அந்த ட்ரில் பண்ற ஒரு அழகு அது தனியா இருக்கு. வாத்திமார்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்க முழு கால் சட்டை போட்டுட்டு நல்ல தலை சீவிடல அது ஒரு மாதிரி ஐட்டமா சீவி வராங்க வாத்திமார்கள் எல்லாம். பொம்பளை ஆசிரியர்கள் எல்லாம் எப்படி வராங்க அப்படின்னா, வண்ணத்து பூச்சிகள் மாதிரி பலவித நிறங்கள்ல துணிமணிகளை கட்டிட்டு அணிகலன்கள் நிறைய அணிஞ்சு அந்த கிராமத்தையே ஒரு கலக்குறாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்படி இந்த பள்ளிக்கூடம் இங்க வந்ததுனால கொஞ்ச காலத்திலேயே அந்த ஊர்ல படிச்ச பிள்ளைங்க எல்லாமே வேற வேற வேலைகளுக்கு வெளியே போக ஆரம்பிச்சாங்க. இந்த 4 அண்ணன் தம்பிகள்ல மூத்த அண்ணனுக்கு 6 குழந்தைங்க. அந்த 6 குழந்தைங்கள்ல 4 பேரு நல்லா படிக்கிறாங்க. ஒரு பையன் படிக்க போகாம காட்டு வேலையை பார்க்குறான், வீட்டுல இருக்கிற மாடுகளை பார்த்துக்கிறான். அந்த மாதிரி 2வது பையனுக்கு 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைகளுக்கு சுத்தமா படிப்பே வரல. 3வது பையன் வீட்டு பிள்ளைகள் நல்லா படிக்குது. 4வது வீட்டுக்காரன் பிள்ளைகளுக்கும் படிப்பு கிடையாது. இந்த கதையில ஒரு கருத்து என்ன அப்படின்னா, கீராயா நிறைய கதை மாந்தர்கள் நிறைய வராங்க. ஆனா யாருடைய பேரையுமே குறிக்கல. ஒரே ஒரு பிள்ளை பேரை மட்டும்தான் குறிச்சிருக்காரு. அது எந்த இடத்துல வருது அப்படிங்கறத நான் அப்ப உங்களுக்கு அதை சொல்றேன். இப்ப இந்த மாதிரி 1ஆம் அவன் 2ஆம் அவன் அப்படின்னே தான் எழுதியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி அவங்க 4வதுக்காரனுடைய குழந்தைகளுக்கும் படிப்பு வரல. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சமயத்துலதான் அவங்க அந்த ஓலைத்தட்டியை எடுத்துட்டு மண் சோறு வச்சு அந்த வீடுகளை நல்லா பக்காவா பிரிச்சுறாங்க. அந்த ஓலைத்தட்டி இருக்கு போகும்போதாவது இங்க பேசுறது அங்க கேட்கும், அங்க பேசுறது இங்க கேட்கும். மண் சோறு கட்டின பிறகு வீடுகள் எல்லாம் சீர்திருத்தமா ஆயிடுச்சு. அந்த அண்ணன்மார் தம்பிமார்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சோறை வச்சு பிரிச்சதுனால அது அந்யோன்யம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு. இந்த நேரத்துல இந்த நடுவுல வீட்டு பொம்பளைங்க 2 பேரு அந்த 2வதுக்காரனுடைய பிள்ளைகள் படிக்கலன்னு சொன்னோம்ல, அவன் தான் நடுவுலன்னு சொல்றாரு. ஏன்னா 3வதுக்காரன் வீட்டு பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. அந்த நடுவுல வீட்டு பொம்பளைகள் என்ன செய்யறாங்க, ஐப்பசி கார்த்திகை மாதத்துல எல்லாம் கொஞ்சம் அந்த ஊர்லயே வட்டிக்கு விட்டு காசை வாங்குறாங்க. அவங்க வட்டிக்கு விட்டு காசு வாங்குற அந்த நிகழ்வு அந்த மூத்த வீட்டு பொம்பளைகளுக்கு பிடிக்கல. பசன்னு இருக்கு. அதுகளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பொறாமை வருது. இவங்க எப்படி கொஞ்சம் சம்பாதிக்காங்களே, நம்ம இப்படி வட்டி கொடுக்க முடியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கசப்பு மனக்கசப்பு ஏற்படுது. இந்த மாதிரி பருவத்துல இருக்கும்போது மூத்தவனுடைய 4 பிள்ளைகள்ல 3 பேர் அரசாங்க வேலைக்கு போயிடுறாங்க. அரசாங்க வேலைக்கு போய் அவங்க நல்லா நிறைய சொல்லையா சம்பாரிச்சு வீட்டுக்கு அனுப்புறாங்க. அப்ப அவங்க ஊருக்குள்ளேயே பக்கத்தால மந்தை வெளியில உரக்கால் புஞ்ச ஒரு 2 ஏக்கர் நிலத்தை அவங்களா சொந்தமா அவங்க விலைக்கு வாங்கிக்கிறாங்க. முதல் மகன் வீட்டு ஆளுங்க. 2வது மகன் வீட்டு ஆளுகளுக்கு தான் படிப்பறிவு கிடையாது. அவன் உழைப்பு மட்டும்தான் அவங்க போட முடியும். 3வது அவன் வீட்டுல 2 பேரு வாத்தியார் ஆயிட்டாங்க. அப்படிங்கும்போது அவன் வீட்லயும் சம்பாத்தியம் இருக்குது. 4வது அவன் வீட்லயும் சம்பாத்தியம் கிடையாது. இவங்க என்ன செய்யறாங்க, பணம் அந்த முதல் மகனும் 3வது மகனும் காட்டுக்கு தேவையான செலவுகளை காசு அவங்க போட்டு அந்த 4 பேருமே ஒத்துமையாத்தான் வேலை பார்த்துக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அடுத்த ஆளுகளை வேலைக்கு விடலை. ஒத்துமையா வேலையை பார்த்துட்டு இப்படி இருக்காங்க. 2ஆம் அவனுக்கும் 4ஆம் அவனுக்கும் கஷ்டம். அவங்க கடை சொசைட்டில லோனை கீனை வாங்கி விவசாய செலவு செய்யறது, வர்ற வருமானத்தை அந்த லோன் கட்டுறதுக்கே அவங்களுக்கு சரியா போகுது. அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் சிரமமா தான் படுறாங்க. இப்படி இருக்க தாண்டி இந்த மூத்த மகன் 2 ஏக்கர் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்களா. அப்ப 1வது 3வது குடும்பத்துல பக்க வருமானம் நிறைய இருக்குது. 2வது 4வது குடும்பத்துல வருமானம் இல்லை. இந்த வருமானம் இல்லாததுனால இந்த பணத்துக்கு ஒரு கெட்ட குணம் இருக்கு அப்படிங்கிறாரு. அது உண்மைதான். என்ன ஒரு கெட்ட குணம் அப்படின்னா, அந்த பணம் சேர்ற இடத்துலயே தான் சேரும். 2வது பணம் பல குணங்களை கட்டணும். அதுல ஒரு குணம் என்னது அப்படின்னா, நிறைய பொய் சொல்ல வைக்கும் அப்படிங்கிறாங்க. நிறைய அது நம்ம அனுபவத்திலே நம்ம பார்த்துருக்கிறோம். எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கத்தான் செய்யும். நான் இந்த இவர்களை பிரித்தது கதையை எடுத்தது காரணமே என்ன, எல்லா வீடுகள்லையும் ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி இருந்தா கூட அவங்கள்ட்டையும் பிரிவு ஏற்படதான் தெரியும். எல்லா நாளும் இல்லைன்னா ஒரு சிறு இடைவெளியிலேயாவது அவங்க பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த மாதிரி பணத்துல இருக்கக்கூடிய கெட்ட குணத்துல பொய் சொல்றது ஒண்ணு அப்படின்னு இருக்கிற போது மூத்தவன் வீட்டுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு கடைசிக்காரன் சின்ன தம்பி அவங்க அண்ணன்கிட்ட கொஞ்சம் கைமாத்து பணம் கேட்பான். அப்படி பணம் கேட்கும்போது அவங்க அண்ணன் சொல்லிடுறான்,
பணமே இல்ல, எங்களுக்கே செலவுக்கு கஷ்டமா இருக்குது, இங்க எல்லாம் காசு பணம் எல்லாம் இல்ல அப்படி சொல்லி அனுப்பி விட்டுறாப்ல. அப்ப அந்த தம்பி மனம் கசந்து வெளியில வந்துடுறான். ஏற்கனவே அண்ணன்கிட்ட வாங்கின 5 10 கொடுக்கறதுக்கு அவனுக்கு வழி இல்ல. இப்படி வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றான், பொய் சொல்றான் மூத்த அண்ணன். இவனுக்கு தேவைக்கு பணம் கிடைக்கல, அண்ணன் வச்சிருந்து கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள அவன் மேல ஒரு கசப்பு உணர்ச்சி ஏற்படுது. இந்த மாதிரி நம்ம இந்த 5 10 கொடுக்க முடியாம இருக்கமே அப்படின்ட்டு இருக்கும்போது சின்னவனுடைய கடைசி பிள்ளையும் மூத்தவனுடைய கடைசி பிள்ளையும் விளையாட்டு பருவத்துல உள்ள பிள்ளைங்கள் அவங்க உப்பு மூட்டை தூக்கி விளையாடுறாங்க. இந்த உப்பு மூட்டை விளையாட்டெல்லாம் இப்ப நம்ம கிராமத்துல நம்ம பிள்ளைகள் விளையாடலாம். அந்த விளையாட்டெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாத ஆயிடுச்சு. அப்ப உப்பு மூட்டை விளையாட்டு எப்படின்னா அதுல ஜோடி ஜோடியா தான் விளையாட முடியும். ரெட்டப்படை எண்கள்ல தான் அந்த இதுல நண்பர்கள் சேர்ந்து விளையாட முடியும். ஒரு 50 அடி இல்லைன்னா 60 அடி இடைவெளியில 2 கோடு போட்டிருப்பாங்க. இப்ப ஒரு கோட்டுல ஒரு பசங்க குனிஞ்சுக்கிருவான், அவன் மேல இன்னொருத்தன் மேல ஏறிக்கிருவான். சுமையா ஏறிக்கும் போது அவன் கழுத்து அந்த குனிஞ்சவன் கழுத்தை கைகளால கட்டிட்டு அவனுடைய இடுப்பை இவன் கால்களால பின்னி பிடிச்சுக்கிறணும். இந்த பையன் அந்த குனிஞ்சிருக்கிறவன் இந்த ஏறின பையனை வச்சுட்டு தூக்கிட்டு அந்த 50 அல்லது 60 அடி தூரத்தை ஓடி கடக்கணும். இந்த விளையாட்டு ஏன் வருது அப்படின்னா இந்த குழந்தைகள் உற்சாகமாக ஓடும்போது மனதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு உடல் பயிற்சி கிடைக்குது. 2வது அந்த எல்லையை போய் எட்டி பிடிச்சிடணும் அப்படிங்கிற மனசுல ஒரு உத்வேகம் கிடைக்குது. அடுத்து நம்ம கால்கள்லாம் நல்லா வலுவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த இந்த ஒரு விளையாட்டு. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது முதல்ல சின்னவனுடைய மகனை மூத்தவனுடைய மகன் தூக்கிட்டு ஓடி போய் அந்த இடத்த தொட்டுட்டு வந்துடுறான். வந்த பிறகு அடுத்த முறையில மூத்தவனுடைய மகனை இளையவனுடைய மகன் தூக்கணும். மூத்தவன் மகன் அவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் வசதி வாய்ப்புக்கு ஏற்ப அந்த பையன் நல்லா கொழுகொழுன்னு இருக்கான். இளையவன் மகன் அவன் குடும்பத்துல ஏற்பட்ட ஏழ்மை நிலைக்கு ஏற்ப நொய்யலா இருக்கான். இந்த மாதிரி இருக்கும்போது அப்ப முதல்ல இளையவன் மகன் உப்பு முட்டைய மேல உட்கார்ந்து இருக்கும்போது மூத்த மகனை ஓடு ஓடுன்ட்டு விரட்டுவான். ஒரு மாதிரி அது குழந்தைகளுக்கே ஒரு இயல்பு. அந்த மாதிரி சரின்ட்டு அடுத்த முறையில மூத்தவன் மேல உட்காந்துக்கிறான், இளையவன் மகன் தான் தூக்கணும். அப்படி தூக்க போகும்போது அவன் ரொம்ப வெயிட்டா இருக்கான், தூக்க முடியல இவனுக்கு. அப்படியே காலெல்லாம் ஆடுது, ஒரு மாதிரி எப்படினாலும் அவன் அந்த எல்லையை போய் தொற்றணும்னு சொல்லி முயற்சி பண்ணி இழுத்துட்டு போறான். இதுல என்ன ஒரு இதுன்னா அந்த முதுகுல உட்கார்ந்து இருக்கிறவன் கால் தரையில படக்கூடாது. அவன் தரையில பட்டுட்டாலோ அல்லது இவன் கீழே விட்டுட்டாலோ அவங்க தோத்த மாதிரி ஆயிடுவாங்க. அப்ப அவனை கீழே விடாம அவன் இடுப்புல சுத்தி இருக்கிற காலை இவன் கையில பிடிச்சிட்டு அந்த எடையை சுமந்துட்டு அவன் ஓடணும். அப்படி ஓடும் போகும்போது எல்லாம் அவனுக்கு இந்த சின்னவன் மகனுக்கு டவுசர் கலண்டுருது. டவுசர் கலண்டதான் அந்த சுத்தி இருக்கிற பிள்ளைகள் பூரா ஐன்னு சிரிக்குதுங்க. அப்படி சிரிக்கி போகும்போது இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்பா மூத்தவன் பையன் கேட்பான், நான் வேணா இறங்கிக்கிறேன்டா, நீ வேணா வேண்டாம் அப்படின்ட்டு. இல்ல இல்ல நீ அதெல்லாம் இல்லை, நான் இறங்க வேண்டாம், நான் தூக்கிட்டு போயிடுவேன், அதெல்லாம் நீ ஒன்றும் நினைக்காத அப்படின்னு சொல்லி இவன் தக்க முக்காடி தூக்கி அப்படியே இதை ஓடுறான். அப்படி ஓடிட்டு இருக்கிறத பார்த்து இந்த பிள்ளைகள் பூரா கைதட்டி சிரிக்குதுங்க. இவன் எனக்கு என்ன மனசுக்குள்ள ஒரு வீராப்பு வருது அப்படின்னா, நமக்கு முடியலைங்கிறதுக்காக நம்ம இவனை கீழே இறக்கி விட்டுறக்கூடாது, எப்படினாலும் தெம்போட இந்த பயலை தூக்கி கொண்டு அந்த எல்லையை அடைஞ்சு நம்ம வெற்றியை நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு உத்வேகம் இந்த பையனுக்கு இருக்கு. இந்த அப்படி போயிட்டே இருக்கும் அவன் ஓடிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அப்ப அந்த பாதையில அந்த சின்ன பையனுடைய அம்மா ரொம்ப வேக வேகமா வருவா, நல்லதுன்னு எடுக்க போவோம் அப்படின்னு சொல்லி வாரா. அப்படி அவ ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்க போகும்போது அடுத்தது ஒரு பாப்பா, ஒரு சின்ன பாப்பா அது ஓடியாந்து எத்த எத்த உங்க அப்பண்ட பாருங்க அப்படிங்கும். அப்பண்டு அப்படின்னா தெலுங்குல சின்ன தம்பிய அதை அப்பண்டும்பாங்க. அப்பண்டு எத்த எத்த உங்க அப்பண்ட பாருங்க அப்படின்னு சொல்லி அது சிரிக்குது அந்த பிள்ளை. சரின்னு இவ ஒரு படபடப்போட இந்த சின்ன பொண்டாட்டி பாக்குறா. பார்த்தான்னா இந்த மூத்த மகனுடைய மகன் நம்ம மகன் மேல குதிரை உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு தன் மீது, தன் பிள்ளை மீது, தன் குடும்பத்தின் மீது இந்த தாயதிகளுடைய மோசடி அந்த இந்த இதெல்லாம் எப்படி வேலை செய்து பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோபமா வருது. எப்படி அவ என்பாருங்க, தனது குடும்பத்தை சேர்ந்த தாயாதியே மேலே ஏறி அந்த அவங்க கொழுப்பு, வஞ்சகம், மோசடி 3யும் சொல்றாங்க.
தன் மீது, தன் பிள்ளைகள் மீது, தன் குடும்பத்தின் மீது கொழுப்பு, வஞ்சகம், மோசடி இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது? அப்ப நம்ம பங்காளிகளே இந்த மாதிரி செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ரொம்ப கடுப்பாயி வேகமா போய் என்ன செய்யுது, அந்த மேல உட்கார்ந்துருக்கிற சவாரி செஞ்சுட்டு இருக்கிற அந்த பையனை தலைமுடியை பிடிச்சு இழுத்து கீழே போட்டு அவனை போட்டு என்ன செய்யுது, அவனே சாக மாட்டாம கிடக்கான். மேல இவ்வளவு பெரிய எரும மாடு மாதிரி ஏறி உட்கார்ந்துருச்சே, அறிவு கட்ட மிருகம், நீ சோத்த திங்கியா என்னத்த திங்கடா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சத்தம் போடுது. அதுக்கு ஆத்தாம நம்ம பயல எடை இல்லாம இருக்கான், அவன் போய் இந்த பைய இப்படி முதுகுல ஏறி உட்கார்ந்துருக்கானே அப்படின்னு சொல்லி அப்படி திட்டிட்டு அவ தன்னுடைய மகனை போட்டு மொத்து மொத்துன்னு மொத்துறா. இந்த சின்ன பையன் அடி வாங்கிட்டே, எம்மா விளையாட்டுதாம்மா, எம்மா விளையாட்டுதாம்மா, எம்மா சும்மா இரு, எம்மா விளையாட்டுதாம்மா, எம்மா விளையாட்டுதாம்மான்னு இவன் பதறான். இவன் எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தம் போட்டு சொல்றானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க அம்மா அந்த பயலை அடிச்சு துவைக்கிறான். அவளுக்கு அந்த ஆங்காரம் எல்லாம் யார் மேல அப்படின்னா அந்த நல்ல வசதியா இருக்கக்கூடிய மச்சாமார்கள் மேல இது இருக்கு. அதை மறைமுகமா இவ பிள்ளை மேல காட்டுறான். இப்படி காட்டிட்டு இந்த மாதிரி அவ மேலுக்கு அடிச்சுட்டே இருக்கும் போதே இந்த செய்தி மூத்த ஒய்ஃபுக்கு மனைவிக்கு தெரிஞ்சுக்கிறது. அவ அங்க இருந்து நம்ம பிள்ளைய இவ தலைமுடியை பிடிச்சு கீழே இழுத்து போட்டு அடிக்கிறதா, இவளை என்னன்னு ஒரு வழி பாத்துருவோம் சொல்லி ஓடி வந்து அவ என்ன செய்றா, எப்படி என் பிள்ளைய இந்த மானங்கட்ட சிரிக்கி தொடப்போச்சு பாரு அவளை, இப்ப நான் என்ன செய்யறேன்னு, அவ அகப்பைய கிழிக்கலைன்னா என் பேரை மாத்தி வச்சு கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து ஆங்காரமா கூப்பிட்டு கத்திக்கிட்டே வாரான். வந்தா இந்த இடத்துல 2 பொம்பளைகளும் ஆக்ரோஷமா சண்டை போடுறாங்க. வாய் வார்த்தைகள் இதுக்கு முந்தி என்னென்ன யார் யார் மனசுல எவ்வளவு எவ்வளவு விரோதம் வெறுப்பு இதெல்லாம் இருந்ததோ அதுக்கெல்லாம் காரணம் எதிர்த்தாப்புல இருக்கிறவ மாதிரிதான் அப்படின்னு சொல்லி இவளும் அவளும் வசை மாறி சண்டை பயங்கரமா போடுறாங்க. வெறிநாய் மாதிரி சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டைய முடிக்கிறதுக்கே ஆளே இல்லை. இந்த சண்டை போட இந்த மூத்தவனுடைய மனைவி வரும்போதுதான் சுப்பக்காள் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ஒரு கதாபாத்திரத்தை ஐயா சொல்றாங்க. அந்த ஒரே ஒரு பிள்ளையுடைய பேரை மட்டும்தான் இதுல எழுதியிருக்காங்க, சுப்பக்காள் அப்படின்னு. அந்த சுப்பக்காள் யாரு அப்படின்னா மூத்த மகனுக்கு பிறந்த மூத்த மகள். அவ 8 வயதா இருக்கும் போதே அவளுக்கு அந்த இளம்பிள்ளை வாதம் கையும் காலும் முடங்கிருச்சு. அந்த தலைமகனுக்கு பிறந்த தலைமகளா இருக்கிறதுனால அவ குடும்பத்துல எல்லாராலையும் தூக்கி பாராட்டி சீராட்டி முத்தம் கொடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு மகள். கை கால் இப்ப முடங்கினதுனால அந்த பிள்ளை மூலையிலேயே உட்கார்ந்துருக்கு. அந்த பிள்ளை அவங்க அம்மாவை தடுக்கும், ஏம்மா பேசாதம்மா, சத்தம் போடாதம்மா, சொல்லாத ஒன்றும் சொல்லாத அப்படின்னு சொல்லி. அந்த பிள்ளை தடுக்கிறதையும் கேட்காம இந்த அம்மா இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. முதனுடைய மனைவியும் கடைசி அவனுடைய மனைவியும் அப்படி சண்டை போடும்போது தெருவில் எல்லாம் பார்க்குறாங்க. அப்படி பயங்கரமான சத்தமா இருக்கு. அதுக்கு முந்தையெல்லாம் சண்டை போட்டா அந்த வீட்டு ஆம்பளையே வெளியில அடக்கிடுவாங்க. இப்ப எதுக்கு சண்டை போடுறீங்க என்ன எதுக்கு ஒரு அரட்டு போட்டான்னா அந்த பொம்பளைகளை அடங்கிடுவாங்க. ஆனா இப்ப அந்த பொம்பளைகளை அவங்க அடக்க வரவே இல்லை. போடட்டும், நல்லா போடட்டும், வாய்ப்பு இருந்தா நம்மளும் போய் அந்த களத்துல இறங்கணும் அப்படிங்கிற ஒரு நேரம் வந்துருச்சுன்னா நம்மளும் போய் சண்டை மல்லு பஞ்சிட வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அந்த அண்ணன் தம்பிகள் வந்துட்டாங்க. அப்ப இந்த சுப்பக்கா தான் அப்படியே கண்ணீர் விடுறா. இந்த மாதிரி ஏன் சண்டை போடாதீங்கன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்களே இப்படி அப்படின்னு சொல்லி சண்டை. எதுக்காக அப்படின்னா அவளுக்கு இந்த எல்லா சித்தப்பா மேர்களையும் தன் குடும்பத்து ஆள்கள் மேலையும் அந்த பிள்ளை பாசத்தை அதிகமாக அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்கு. அதே மாதிரி பாசத்தை அவங்கள்ட்டையும் கொடுக்குது. இந்த சித்தப்பாமார்களும் சரி அந்த அந்த பிள்ளையோடைய அப்பாவும் சரி ஏதாவது ஒரு நல்லது உள்ளதுனால இந்த பிள்ளைகிட்ட ஒரு இதை கேட்பாங்க, உன்னுடைய கருத்து என்னதுன்னு சொல்லுமா அப்படி சொல்லி அவளுடைய கருத்தை முன்னாடி வச்சு அந்த குடும்பமே அவளை நல்லா சீராட்டி நல்லா தான் வச்சிருக்கு. அப்ப அவ சித்தப்பாமார்களுக்கு அப்பாவுக்கு எல்லாம் புத்தி சொல்லி வளர்ந்த பிள்ளை அந்த பிள்ளை. அப்ப முன்னாடி எல்லாம் என்ன ஒரு காரியம்னாலும் என்ன ஒரு விசேஷம்னாலும் சித்தப்பாமாரு நம்ம விட்டு எதுவும் கேட்பாங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் கேட்கலையே. இந்த ஊடு சுவர் வச்ச பிறகு எதுவுமே நமக்கு கேட்காம போயிடுச்சேன்னு அந்த பிள்ளை அழுதுகிட்டே அப்படியே கண்ணீரை தொடச்சிட்டு அப்படியே யோசிக்குது. நம்ம கஞ்சிக்கு கஷ்டப்பட்ட போதெல்லாம் நல்லா ஒத்துமையா இருந்தோம், எல்லாருமே ரொம்ப சிறப்பா இருந்தோம். இப்ப கஞ்சிக்கு கஷ்டம் கிடையாது, நம்ம கையிலையும் 2 காசு பழங்குது, நம்ம நல்ல ஒரு வசதியான ஒரு வாய்ப்பு வாழ் நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா வசதியா வந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம குடும்பம் இப்படி பிரிச்சிருச்சே, எது இதை பிரிச்சுச்சு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆத்தாமையா இருக்குது. அப்ப அவ அழுதுகிட்டே இருக்கும்போது அப்ப அவங்க அம்மா கத்திட்டே வெளியில வார அந்த சத்தம் கேட்டு அவளுக்கு கேட்குது, அடி உன் குடும்பத்தையே கருவறுத்துறேன் பாரு அப்படிங்கிற அந்த மூத்தவனுடைய மனைவி.
அப்ப அந்த சின்ன சித்தியோடைய குரல் கீச்சு குரலா கேட்கறான். என்ன கேட்கறாவ, உன்னையும் உன் பிள்ளைகளையும் கண்டந்துண்டமா வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகல, என்ன சொடக்கு போட்டு கூப்பிடட்டு இந்த ஊரு அப்படின்றான். அப்ப அவங்க ஒருத்தியுமே 2 பேருமே மாத்தி மாத்தி வஞ்சிக்கிறாங்க. இத கேட்டதுனால அந்த பிள்ளைக்கு அந்த துக்கத்தையும் பதட்டத்தையும் மறந்து துப்பாக்காக்கு சிரிப்பு வருது. ஏன் சிரிப்பு வருது அப்படின்னா, இவங்க வாய் தவடால தான் இப்படி எல்லாம் வசவு வஞ்சிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க ஆழ் மனசுல ஒரு பாசம் இருக்கத்தான் செய்யுது. எல்லா பிள்ளைகள் மேலயும் எல்லாருக்கும் இருக்கு. அந்த வசவு மாத்திரம்தான் அந்த நேரத்துல அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு. இந்த இந்த இவர்களை பிரித்தது கதை எதுக்காக நான் எடுத்தேன் அப்படின்னா, நான் எனக்கு புத்தகம் வந்து நான் எங்க ஸ்கூல்ல வாங்கி கொடுத்த பிறகு, பள்ளிக்கூடத்துல வாங்கி கொடுத்த பிறகு, அப்ப அந்த மகாலட்சுமி சொன்னா ஜூலைல ஃபுல்லா கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்புறம் நான் தான் சொன்னேன்ல ஆகஸ்ட்ல கிடைச்சேன். ஒரு 4-5 கதை நான் படித்தேன். இது ஒரு குடும்ப கதை போல இருந்ததுனால, இது நம்ம பார்த்தீங்கன்னா சார்லஸ் டயானா குடும்பத்திலையும் தான் பிரிவு இருக்கு. சாதாரண குப்பேன் குடும்பத்திலையும் தான் பிரிவு இருக்கு. அப்ப இது ஒரு யதார்த்தமான கதை. இது எல்லாருக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு இதுல இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்தேன். இப்போ இந்த இது இந்த இதுல அவர் கதையுடைய தலைப்பே என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, இவர்களை பிரித்தது அப்படின்னு சொல்லி அக்ரிணையில தான் கேட்டிருக்காரு. இவர்களை பிரித்தது. இவர்களை பிரித்தவர்னு சொல்லல. அப்ப இவர்களை பிரித்தது எது? அந்த பணம் தான் அவங்களை பிரிச்சது. அந்த பணம் வர முன்னாடி மொய் ஆள் வேலை செஞ்சு நல்லா சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க. பணம் வந்த பிறகுதான் அவங்களுக்குள்ள ஒரு தீவிரம் ஏற்பட்டது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எல்லாருடைய கருத்தும் அதான் இருக்கும். எல்லாரும் யோசிச்சு பார்த்தாங்கன்னா தெரியும். பணம் இல்லாத அப்ப நல்லா நம்ம நிம்மதியா தான் இருந்தோம். பணம் கிடைக்கும் போது பொய் சொல்றான். யாராவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு பயப்படுறான். ஆளுகளை வந்து சேர்க்க மாட்டேங்கிறான். அப்ப அந்த மாதிரி மனநிலைக்கு அந்த பணம் வந்து கொண்டு வந்துருது. இது நம்ம நிறைய நம்மளுடைய திரைப்பாடல்கள்லயே இந்த பணத்தை வலியுறுத்தி நிறைய இருக்கு. நான் ஒரு 2-3 மாத்திரம் நான் எழுதி வச்சிருக்கேன். அது என்னதுன்னு அப்படி பார்ப்போம். வந்து ஒண்ணும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை ஏற்றி பேச மனிதர் கூட்டம் நாடும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. அடுத்து இன்னொரு பாட்டை, இறக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் 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 அப்படின்னு. கதவை சாத்தடி கையில் காசு இல்லாதவன் கடவுள் ஆனாலும் கதவை சாத்தடி. காசு இல்லைன்னா கடவுளுக்கே கூட மதிப்பு இல்லைன்ட்டாங்க. அடுத்த ஒரு பாட்டு தாங்க. சொட்டு சொட்டா வேர்வை விட்டா பட்டினியாய் பாடுபட்டா கட்டு கட்டா நோட்டும் சேருது கெட்டிக்காரன் பொட்டியிலே அது குட்டியும் போடுது வட்டியிலே கையில வாங்கினேன் பையில போடல. அந்த பாட்டு. அடுத்து, கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா, இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா, காசேதான் கடவுளப்பா. அந்த பாட்டுல, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே, வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா, கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா, மதித்து வந்தவர் யாரடா. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை, பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணமில்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். கையில பணம் இருந்தால் கழுதை கூட அரசனடி, கைதட்ட ஆள் இருந்தால் காக்கை கூட அழகனடி அப்படின்னு ஒரு, நான் இதுல எனக்கு நான் என் பழைய பாட்டுகள்லாம் இப்புள்ள பாட்டெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நம்ம முருகன் தோழர் சொன்ன மாதிரி எங்க வீட்டுல டிவி இருக்கு, ஃப்ரீ டிஷ் தான் வச்சிருக்கிறோம். அந்த பொதிகை மட்டும்தான் தெரியும். இப்ப உங்களுக்கு இந்த கதை முடிஞ்சது. எல்லாருக்கும் நன்றி. நன்றி தோழமையே. நான் ஒரு கவிதை ஏதோ இணையத்துல பார்த்த நினைவு, எனக்கு யார் தேவை என்பதை என்னுடைய இதயமும், நான் யாருக்கு தேவை என்பதை என்னுடைய பணமும் முடிவு செய்கிறது என்று பார்த்த வரிகள் நினைவுக்கு வருகிறது. நான் யாருக்கு தேவை என்பதை என்னுடைய பணம் தான் நிறைவு செய்கிறது என்பதை ஒரு 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 நல்ல, நீங்க இந்த கதையை ரொம்ப ரசிச்சு உணர்ந்து இந்த சமூகத்தினுடைய அவலங்களை
கீரா ஐயா கதை ஆமா. எழுதியிருந்தாலும் கூட இந்த கதையினுடைய நோக்கம் பணம் என்பது ஒண்ணும் இல்ல, ஒரு வெற்று தாடுக்கு இருக்கிற மரியாதை மனிதனுக்கு இல்லாமல் போய்விட்டது. அதுதான் வாழ்க்கையாக எங்க இருக்கு. வீட்லயே சொல்லுவாங்க தோழர். தோழர், எங்க வீட்ல சொல்லுங்க. சொல்லுவாங்களே, பணம் வந்து ஒரு சிறந்த வேலைக்காரன், ஆனா ஒரு மோசமான எஜமான் அப்படி சொல்லியே மனசுக்குள்ள ஏற்றி வச்சிருக்காரு. அந்த மாதிரி பணத்தை வந்து நம்ம பெருசா நினைக்க கூடாது, அதுக்காக பணம் இல்லாம இருக்க முடியாதுதான், அது பின்னாடியே போக கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து. நன்றி, சொல்லுங்க. நன்றி தோழமையே. மிக்க ம், மகிழ்ச்சி. வாழ்க்கையில் ம். ஒரு பணத்தினுடைய தேவை, பணம் எதையெல்லாம் இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்கிறது, அதுதான் பொருண்மை. அதுதான் ம், பணம் ஒரு மனிதனுடைய ம். இயல்பான வாழ்க்கையை கூட அவனால் வாழ முடியாத அளவுக்கு, இயல்புக்கு ஒவ்வாத விஷயங்களை அவனை முன்னிறுத்துவது பணமாக இருக்கிறது என்கிற அந்த தத்துவார்த்த கோட்பினுடைய அடிப்படையில் எழுதப்பட்ட அந்த கதையை மிக யதார்த்தமாக சொல்லிய தோழமைக்கு தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள் பின்னூட்டத்தை தொடக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேரன்பு கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நாம மாணவனா மாறி ரேவதி டீச்சர்கிட்ட படிக்காம போயிட்டோமே என்று இப்ப வருத்தப்பட்டு என்ன பயன்? அவங்களுடைய மாணவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். என்ன அருமையா கதை சொல்றாங்க. அடாடா, பொழுதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அவ்வளவு இனிமையான குரல், கணீர் என்ற குரல், அழகா நல்ல அழகிய தமிழ்ல தெளிந்த உச்சரிப்போடு ஏற்ற இறக்கத்தோடு ஒரு ஒரு நாடகமாவே நடிச்சு காட்டிட்டாங்க. கூட பாட்டு வேற, அது இசைத்தமிழ். ராகமெல்லாம் இருக்காதியா? பரவாயில்ல. அந்த எப்படி பாடினாலும் மனம் உருகி பாடுறீங்க இல்லையா, அது எல்லாரையும் ஈர்த்தணும். இந்த சொன்ன மாதிரி, ரேவதி அம்மா சொன்ன மாதிரி, எல்லா குடும்பங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கு, எல்லா ஊர்களிலும் இருக்கு, எல்லா வீதிகளிலும் இருக்கிறது, எல்லா வீடுகளிலும் இருக்கிறது. ஆமா, அதான் உண்மை. அத வந்து கரிசல் காட்டில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு வீட்டை படம் பிடித்தாலும் எல்லா ஊர்களுக்கும் இது பொதுவாக அமையக்கூடிய கதை. இது என்ன காரணம்னா, இந்த சமூகம் சொத்துடைய சமூகம், தனிச்சொத்துடைமை சமூகம். இந்த தனிச்சொத்துடைமை சமூகம்தான் அவரவர்கள் அவரவருடைய சொத்தை பராமரிக்கிறதுதான் கவனம் காட்டுவாங்க. இவர்களே இவருடைய நிலத்தில் ஒரே குடும்பமாக, கூட்டு குடும்பமாக இருக்கிற போது எல்லாரும் சேர்ந்து உழைத்தார்கள். அந்த குடும்பத்திலிருந்து எதுவுமே வெளியே போகல. ஒரு பருத்தி போகல, எது ஒரு சின்ன தானியம் கூட ஒரு படி தானியம் கூட போகல. எல்லாம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஒரு தன்னிறைவான குடும்பமாக இருந்தது. ஏதோ 4 நட்சத்திரம் வந்தா, ஒரு பண்டிகை விசேஷம் வந்தாதான் வெளியிலிருந்து கடையிலிருந்து அரிசி வாங்கி அதை தென் மாவட்டத்துல பருக்கன்னு சொல்றாங்க, நெல்லு சோறை. அந்த நெல்லு சோறு சாப்பிடுவாங்க. அது அந்த காலத்துல நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல எங்க வீட்டுல நெல்லு சோறு தெரியுமான்னு பெருமையா பேசுவோம். ஏன்னா பொங்கல் வந்தாதான் நெல்லு சோறு, தீபாவளி வந்தாதான் நெல்லு சோறு, ஆடி நோம்பு வந்தாதான் நெல்லு சோறு. ஆடி நோம்பு வந்தா எல்லா வீட்லயும் சும்மா கறி குழம்பு வாசனை மணக்கம். காரணம் அப்படி இருந்தது அந்த காலத்துல. அப்போ சொத்து என்பது ஒன்றாக இருந்து கூட்டு உழைப்பா இருக்கும் பொழுது அதனுடைய தன்மை வேறு. அதுவே தனித்தனியா அந்த வீட்டுல ஓலை தடுக்கு வைத்து ஒரே வீட்டை பிரிக்கிற பொழுது அவர்கள் பங்காளிகளாக மாறி தனித்தனி சொத்துடைமைகளாக ஆகிறார்கள். தனித்தனி சொத்துடைமையாக இருந்தாலும் இந்த பழைய பழக்கத்துல தொடக்க காலத்துல அவங்க மொய் போட்டு போய் வேலை செஞ்சு ஒருத்தர் மாத்தி மாத்தி, எங்க ஊர்ல கூட உண்டு. ஏர் வச்சிருக்கிறவன் என்ன பண்ணுவான், 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சுக்கிறவன் பக்கத்து நிலத்துக்காரங்கிட்ட போய் இவன் ஓட்டி கொடுப்பான், ஏர் ஓட்டி கொடுப்பான். அதே மாதிரி அவன் வந்து இவன் நிலத்துல உழுது கொடுப்பான். அதே மாதிரி இவங்க வீட்டு பெண்கள் அவங்க நிலத்துல போய் பயிர் நடுவாங்க, அறுவடை செய்வாங்க, களை எடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி அதுக்கு பதிலா அந்த பெண்கள் வருவாங்க. மொய் போடுறது எல்லா கிராமத்துல உள்ள விவசாய உற்பத்தியில
சகஜமா நடக்கக்கூடியது. அதை ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காரு. இது குடும்பத்துக்குள்ளே செஞ்சுக்கிறாங்க, தனித்தனி குடும்பம் வந்த பிறகும் கூட. இதுல என்ன வருதுன்னா, புதிதாக அந்த ஊருக்குள்ள கல்வி நுழையுது. கல்வி நுழைஞ்ச உடனே அந்த ஊரினுடைய முகமே மாறுது. எல்லாம் படிக்கிறான், அறிவுள்ளவன் படிச்சு வேலைக்கு போயிடுறான், வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சா பணம் வருது. அங்கதான் வருது பிரச்சனை. அந்த குடும்பத்து உறுப்பினர்களுக்குள்ளேயே ஒற்றை ஏற்றத்தாழ்வு வருது. படிக்காத பையன், வருமானம் இல்லாத குடும்பம் ஏழ்மையில இருக்கு. படிச்சு வருமானம் வர்ற குடும்பம் வசதியா இருக்குது. வசதியா இருக்கணும் வசதி இல்லாதவனுக்கும் இடையில ஒரு முரண்பாடு வருமா இல்லையா? அது சொந்த குடும்பம் வந்தாலும் சரி, ஊர்ல இருக்கிறதாலும் சரி, சமூகத்தில் இருப்பதாலும் சரி, வரத்தான் செய்யும். ஆக இந்த குடும்ப முரண்பாடுகள் தான் சமூக முரண்பாடுகளாக மாறுகிறது. அப்ப இந்த முரண்பாடுகள் ஏன் வருகிறது? தனி சொத்துரிமை என்ற இடத்தில் இருந்து பண வருவாய் வருகிற பொழுது மஞ்சள் பிசாசுன்னு மாறு. பணத்துக்கு ஒரு குணம் இருக்குது பாருங்க, அது வர இடத்துலதான் வந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையா சொல்றாரு. அது வர இடத்துக்கிட்டு தான் வரும். அது பொய் பேச வைக்கும், சகல அயோக்கியத்தனங்களையும் செய்ய வைக்கும். சொந்த தம்பி கேட்கறான், இவன் மனசால பொய் பேசுறானே எவ்வளவு. அப்ப இந்த குணத்தை உண்டாக்கியது அவங்ககிட்ட இருக்கிற பணம். அதான் உபரியாக பணம் இருக்கிற போது என்ன அயோக்கியத்தனம் செய்ய வைக்கும். அருமையான கதை. ஒரு சமூக முரண்பாடுகளை, குடும்பத்துக்குள்ளேயே வருகிற ஏற்றத்தாழ்வுகளை, அது சமூக ஏற்றத்தாழ்வின் குறியீடு. இந்த குடும்பம், அந்த ஊரில் உள்ள ஏற்றத்தாழ்வு, அந்த ஊரெல்லாம் சேர்ந்து நாட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வு, அந்த ஏற்றத்தாழ்வினுடைய குறியீடு தான் இந்த குடும்பத்தினுடைய கதை. இவர்களை பிரித்தது எது? சொத்துடைமை. இவர்களை பிரித்தது எது? பணம். அப்போ இவர்களுக்குள்ளே பொறாமை ஏற்படுத்துவது, குழந்தைகள் அதையெல்லாம் மறந்து விளையாடிக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா பெரியவர்களிடத்துல எப்படி பாருங்க, பொறாமையும் பொச்சரிப்பும். ஏண்டா நீ வசதியான பையன், குண்டு குண்டா இருக்கிற, எருவு மடுமா இருக்கிற அந்த நோஞ்சாம் பையன் மேல உட்கார என்ன அர்த்தம் அப்படின்னு நினைக்க வைக்குது. ஆனா அவன் பையன் என்ன சொல்றான்? இல்லம்மா நான் விளையாட்டுமா. அம்மா விளையாட்டுமா, விளையாட்டுமா. குழந்தைகள் உலகம் அதெல்லாம் அறியாதது. எவ்வளவு அழகா ஒரு கதைக்குள்ள சமூக முரண்பாட்டை, சொத்துடைமை வர்க்கத்தினுடைய முரண்பாட்டை, சொத்துடைமை, இந்த சொத்துக்கே ஒரு தனி குணம் உண்டு. சொத்துடைமைக்கே தனி பொறாமை, சொத்துடைமைக்கே பொச்சரிப்பு. அது அண்ணனாலும் தம்பியா இருந்தாலும், தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வவுறு வேறன்னு சொல்றாங்க. வாய் வேற வவுறு வேறன்னு பழமொழி எதுக்கு சொல்லலாம்? இதெல்லாம் இதுல வச்சு சொல்லலாம். சுயநலம், பொறாமை, பொச்சரிப்பு எல்லாம் சொத்துடைமையால் வருவதுதான். அதான் ஏங்கல்ஸ் அருமையா எழுதியிருக்காரு. தனிச்சொத்துடைமை, குடும்பம் ஆகிய அரசு ஆகியவற்றின் தோற்றம். தனிச்சொத்துடைமை, குடும்பம், அரசு ஆகியவற்றின் தோற்றத்தை நீங்க படிச்சீங்கன்னா இது எல்லாம் அழகா வரும். அப்ப இதுக்கு மாற்று என்ன? மாற்று பொது உடைமை தான். பொது உடைமை இப்ப வருமா? தெரியாது. அது வருமா? தெரியாது. ஆனா அதுதான் சகல பிணிகளையும் தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவம் பொது உடைமைதான். அந்த பொது உடைமையை நோக்கிய சிந்தனை. அவரே ஒரு பொது உடைமைவாதி. யாரு? நம்ம கீரா ஐயா. அதனால தான் இந்த தனிச்சொத்துடைமையினுடைய வர்க்க குணத்தை, சொத்துடையவருடைய ஒரு வர்க்க குணம் இருக்குல்ல, அது கொஞ்சமா சொத்து இருந்தாலும் இருக்கும், ரொம்ப அதிகமா சொத்து இருந்தாலும் இருக்கும். உற்பத்தி சாதனங்களை யார் கையில் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உணர்வுகள் எல்லாம் வரும் என்பதுதான் இந்த கதையினுடைய நோக்கம். ரொம்ப அருமையான கதை. இதெல்லாம் பெரிய அரசியலை, தத்துவார்த்தத்தை நமக்கு சிந்திக்க வைக்குது. ஆனா யதார்த்தமா ஒரு கிராமத்தினுடைய வாழ்வை சொல்லுகிற பொழுது, அந்த கிராமத்தினுடைய குடும்பத்தின் வாழ்வை சொல்லுகிற பொழுது, இப்படிப்பட்ட அரசியல், பொருளாதார, தத்துவ சிந்தனைகளை எல்லாம் சிந்திக்க வைக்கிற அற்புதமான கதை. அம்மா அருமையா சொன்னாங்க. அன்பு தோழர் நம்ம நவநீதம் கொடுத்து வைத்தவர். அவங்க குடும்பம் நன்கு சீரும் சிறப்புமாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. நம்ம கலைக்கு பெருமன்ற எவ்வளவு பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறது. நமக்கே நம்மளை நாமளே பாராட்டிக்கணும்னு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இன்றைக்கு இந்த கலை இலக்கிய பெருமன்றம் இந்த கதை சொல்லும் ஒரு பாணி, ஒரு முயற்சி, ஒரு வடிவம், இது இலக்கியத்துல ஒரு புதிய வடிவத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். தனித்தனியா கதை சொல்லி பணம் சம்பாதிக்கிறாங்க நிறைய பேரு. ஆனால் இதை ஒரு சமூக கடமையாக, இலக்கிய கடமையாக, இலக்கிய தொண்டாக நம்முடைய கலை இலக்கிய எடுத்திருக்கிறது. இதற்கு காரணமான நம்முடைய அன்புமிக்க பொதுச் செயலாளர், நெறியாளர், நம்முடைய இந்த கதையை கேட்ட பின்னூட்டம் வழங்குகிற நம்ம சிவசுப்ரமணிய ஐயா போன்ற பாலன் போன்ற தோழர்கள்,
இதை உலகம் பூராவும் பார்த்து கொண்டிருக்கின்ற அருமை தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் வணக்கமும். நன்றி தோழமையே. அடுத்ததாக தோழர் சிவசுப்பிரமணியம் அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுல தெராசி? கேட்குது தோழர். சரி சரி. இந்த இன்னைக்கு இவர்களை பிரித்ததுங்கிற கதையை சொன்ன ரேவதி டீச்சர் வந்து தோழர் வாங்க அப்படின்னு ரொம்ப வாஞ்சையா கேட்டு உபசரிப்பார். நல்ல பண்பாளர். முதல்லயே தெங்கச்சி சுவாமிநாதன் மாதிரி இன்று ஒரு தகவல் சொன்னாரு, அந்த தேதியை வச்சு. அத எல்லாருக்கும் தெரியும். அடுத்து கடலோரத்திலேயே இவங்க வந்து கவிதை நல்லா எழுதுவாங்க. நம்ம நெறியாளர் கூட சொல்லிக்கிட்டே இருப்பப்ல, கவிதை புத்தகம் போடுங்க, கவிதை புத்தகம் போடுங்கன்னு. என்ன காரணம்னு தெரிஞ்சா, இப்ப அவங்க பணியாற்றிய இடம் கடலோரம். கடலோரத்தில் வாழ்ந்ததனால் கவிதைகள் நிறைய எழுதியிருக்காங்கன்னு தெரியுது. அடுத்து இன்னொன்னு, கதைய ரொம்ப அருமையா சொன்னாங்க, எளிமையாகவும் சொன்னாங்க, நல்ல குரல் வளத்தோடு நல்ல மேற்கோள் காட்டி சொன்னாங்க. இதுல என்னன்னா, இவர் ஓய்வு பெறும்போது தங்கத்தை விரும்பாமல் புத்தகத்தை விரும்பியதே ஒரு தனி சிறப்பாக நான் கருதுகிறேன். அவருக்கு பாராட்டும் வாழ்த்துக்களும் சொல்லி இந்த கதையை பற்றி சொல்லுவோம், பார்க்கலாம். மொய் வந்து மொய்ப்பணம் வந்து பொதுவா வட்டியில்லா கடன் சொல்லுவாங்க, வட்டியில்லா கடன். அத மாதிரி வேலையை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. சம்பளம் இல்லாம வேலை. ஒருத்தர் வேலைக்கு இன்னும் மற்றவங்க வராங்க, மற்றவங்க வேலைக்கு இவங்க போறாங்க. இப்படி நிறந்துக்கிடுது, வேலையை நிறந்துக்கிடுறது மொய்ன்னு சொல்றாரு. அடுத்து உப்புக்குட்டி, அது உப்பு முட்டைய கீரா வந்து உப்புக்குட்டி அப்படிங்காரு. அந்த விளையாட்டெல்லாம் காணாம போனதுக்கு என்ன காரணம்? மழை பெஞ்சு அந்த உப்பு எல்லாம் கரைச்சிட்டு போல இருக்கு. அந்த விளையாட்டெல்லாம் இல்லாம போச்சு. ஆனா அந்த விளையாட்டு தான் வினையாயும் ஆயிருக்கு. இந்த கதையில அந்த விளையாட்டு தான் வினையாயிருக்கு. இதுல அந்த சுப்பக்கால் அப்படிங்கிற பாத்திரத்தை கீரா படைச்சதுன்னு நோக்கமே நான் நினைக்கிறேன், அவளுக்கு வந்து உடம்பு முடமாய் போய் இருக்கா வீட்டுல, இளம்பிள்ளை வாதம். அதுதான் அவள் வந்து எப்படிப்பட்டவள்னு சொல்றாரு, பாசம் அறிவு கொண்டிருந்தாள், பாசத்தையும் அறிவையும் கொண்டிருந்தாள், மூத்தோருக்கு புத்தி சொல்லக்கூடிய நல்ல குண அறிவாற்றல் உள்ளவர். ஆக அந்த பாசம் அறிவு புத்தி சொல்லக்கூடிய எல்லாமே முடமாயி கிடக்கிறது. அவ சொல்றது எல்லாமே இந்த பாசம் அறிவு புத்தி சொல்லக்கூடிய அந்த பண்பு எல்லாமே முடமாயி போய்விட்டது அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்துகிறார். அடுத்து இன்னைக்கு இப்ப அந்த பணத்தை வச்சு அந்த பாடல்களை எல்லாம் நிறைய தொகுத்து அருமையாக சொல்லி இருக்கிறார் கதை சொன்னவர் ரேவதி அவர்கள், டீச்சர் அவர்கள். அடுத்து இந்த ஓலை வந்து குறுக்க நிக்குது. முதல்ல ஓலைத்தட்டி, ரெண்டாவது ஓலைத்தட்டி மண் சுவர் ஆகுது, மூணாவது செங்கல் சுவர் ஆகுது. அந்த பிரிவு வந்து வலிமையாகி கொண்டே போகிறது, வளர்ந்து விடுது, வலிமையாகி கொண்டே போய் விடுகிறது. இதுல இருந்து நான் இந்த குடும்பம் தனி சொத்து அரசு அந்த புத்தகத்தை வச்சேதான் கீரா அவர்கள் இந்த கதையை எழுதியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பாக பிரிவினை அல்ல, பாச பிரிவினையா. ஒரு பாக பிரிவினை பிரிக்காங்கனாலே அது பாசத்தை பிரிக்கிறது தான். இவர்களை பிரித்து பணம்னு எல்லாரும் சொல்லி இது பண்ணோம். பணம் சொத்து வசதி இந்த மாதிரி வந்துட்டாலே ஏற்றத்தாழ்வு உண்டாகும், உடன்பிறப்புகளும் பிரிய நேரிடுகிறது என்பதை கீரா அவர்கள் இந்த கதையின் மூலம் அழகாக விளக்கி உள்ளார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. டிஎஸ்என் தோழர். தோழர்களே வணக்கம். அம்மா டீச்சர் அம்மா கதையை வந்து மிக மிக அருமையாக சொன்னாங்க. அதாவது நம்ம அந்த கதையை நம்ம புத்தகத்துல படிக்கிறதை விட கேட்கறது வந்து ரொம்ப அருமையா இருந்தது அவங்க சொல்ல. அதுவும் பாடல்கள், சில பாடல் வரிகளை வந்து அவங்க சொல்லி கொடுக்கறத பார்த்தான்னா நமக்கு அந்த பாடல் வரிகளோட கதையை சொல்லும் போது அவர் நம்ம ரவீந்திர பாரதி ஐயா சொன்ன மாதிரிதான்
அவங்க இப்ப நம்ம அதை நினைச்சு பார்க்க கற்பனையில அவங்களுடைய அந்த மாணவர்கள் வந்து உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சிருப்பாங்க. அதை வந்து அதை நம்ம நினைக்காம இருக்க முடியாது. சமீபத்துல சென்னையில வந்து அவங்க சுற்றத்தார் மற்றவங்களோட சேர்ந்து எங்களை எல்லாம் கூப்பிட்டு கூட ஒரு பணி நிறைவு ஒரு சந்திப்பு கூட்டம் நடத்தினாங்க. அதுல வந்து அந்த அவர் நம்ம சங்கர்நாராயணன் நானும் பேசிட்டு இருந்தோம். சங்கர்நாராயணன் அது அந்த விழாலே சொல்லிட்டாரு. அந்த பணி நிறைவு அது ஒரு நல்ல பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. அதுல வந்து அவங்க அந்த பேக் ட்ராப் இருக்க அந்த பின்னணியில வந்து அவங்க வந்து அவங்களுடைய இல்ல சொந்தக்காரங்கள் இல்ல பெரிய விஐபியோ இல்லைன்னா அவங்க டீச்சர் அம்மா அவங்க வந்து ஒரு டிஓ இல்ல கலெக்டர் எல்லாம் வேற அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள அவங்களோட சேர்ந்து வச்ச புகைப்படத்தையோ அதெல்லாம் அந்த பின்னணி பேக் ட்ராப்ல இல்ல. பள்ளி மாணவர்கள் அதுவும் அந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளை பின்னாடி வச்ச அந்த தான் பெரிய அந்த பேக்ட்ராப்ல இருந்தது, பின்னணியில இருந்தது. அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து சும்மா இப்ப உள்ள அநேக ஆசிரியர்கள் வந்து அது ஒரு பிசினஸா இல்லைன்னா ஆசிரியர் வேலையும் பார்த்துட்டு சைட் பிசினஸ் பண்ற மாதிரி அப்படிலாம் இல்லாம அவங்க வந்து எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்போட பணியாற்றி இருக்காங்கிறது அது தெரிஞ்சுது. அதுல வந்து அவங்க வந்து அந்த மாணவர்களோட சேர்ந்து ரெண்டு பக்கமும் மாணவர்கள் அவங்களுக்கு அந்த படம் பெரிய படமாக பின்னாடி இருந்தது. அது எங்களை அப்படியே உள்ளுக்கு மனசுக்கு எங்களுக்கு ரொம்ப அதை பார்த்த உடனே ரொம்ப பெருமிதமா இருந்தது. அப்போ இவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு கல்வி பணியை ஆற்றிருப்பாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி அதுல பார்க்கும்போது அவங்க வந்து இன்னும் அந்த அவர் நவநீதன் தோழர் நான்காதான் இவர் நான்காதான் அந்த கிராமிய அந்த பாணியை விட மாட்டாங்க. அது பழைய மரபுகள், சொந்த ஊரு, அந்த பாரம்பரியம், அந்த மரபுகளை பேடுதல வந்து மிக மிக சிறப்பா இருப்பாங்க. அவங்க நடந்தது சென்னையில மாநகரத்துல. ஆனா அவங்க சொந்த ஊர் பக்கத்துல உள்ள அந்த வெள்ளரி பிஞ்சு, கடல் மிட்டாய், இந்த பழங்கள் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. சரி ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க போல நினைச்சா நாங்க போகும்போது அதுல ஒரு பையில போட்டு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இவ்வளவு பெரிய எங்களுக்கே பெரிய மலைப்பாகவும் ரொம்ப பெருமிதமாகவும் இருந்தது. நம்ம போர்ச்சுகால் சொன்ன மாதிரியும் நம்மளுடைய அவரு தோழர் சொன்ன மாதிரி அந்த நம்ம போர்ச்சுகாலர் வந்து வேணாள் போர்ச்சுகாலர் சொன்னாரு. நம்முடைய தற்போதைய போர்ச்சுகாலர் அரான் தோழரும் ஒவ்வொரு இதுலயும் அந்த கதையை முடிக்கும் போது எப்படி கீரா வந்து மார்க்சியத்தை வந்து அந்த ஒரு தத்துவத்தை வந்து சும்மா அப்படியே பாட போதனையா சொல்லாம கதையில வந்து எப்படி நைஸா அப்படி சொல்லி உள்ள போறாருங்கிறத அவர் எடுத்துக்காட்டோட சொல்வாரு. அதே மாதிரி இந்த கதையில வந்து குடும்பம் அரசு தனி சொத்து அந்த இதை வந்து அப்படியே மையமா வச்சு இருக்காரு என்பது நாம் எல்லோரும் கவனிக்க வேண்டிய ஒன்று. மிக அருமையான ஒரு கதையை சொல்லல். சற்று தாமதமாக வந்ததுக்கு எனக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்க. வெளியில போக வேண்டிய சூழ்நிலை. நன்றி தோழர், வணக்கம். மிக அருமையாக இருந்தது, பாராட்டுகள். நன்றி தோழமையே. கணேசன் சாத்தூர் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று கதை வந்து இவர்களை பிரித்தது அப்படின்னு நம்ம அன்பு சகோதரி ரேவதி அவர்கள் சொன்னது போல ஒரு அக்ரிணி பேராக வந்து எது என்று சொல்லாமலே அதை அந்த கதையினுடைய தலைப்பை வச்சிருக்காங்க. அது உண்மைதான். பணம் வந்துச்சுன்னா வந்து நிறைய பழமொழிகள் இருக்கு, நிறைய பெரியவர்களுடைய கருத்துகள் இருக்கு, நிறைய பாடல்கள் இருக்குது. வந்து ரேவதி டீச்சர் அவர்கள் ரொம்ப அருமையா பாடி காட்டினாங்க. இன்னும் நம்மளுடைய குரல் பாருங்க, இந்த கதையை சொல்றது கண்ணீர் கேட்கறதுக்கே எவ்வளவு அந்த பையங்கள்லாம் வந்து டீச்சர் எப்படி விடவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் கூட வடிச்சிருப்பாங்க. டீச்சர் அவர்கள் இந்த கதையை வந்து ரொம்ப சிறப்பாங்க. பாடல்களும் நிறைய சொன்னதோட நிறைய இருக்கு. இதை கூட நம்ம பாரதியோட ஒரு பாடல்ல இந்த பாட்டை சொல்ல, சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காதடி ஓகே. அடுத்ததாக நம்முடைய ஆசிரியர் அரசெல்வி மைக் ஆன் பண்ணி இருக்கீங்க. கருத்து சொல்றீங்களா தோழமை? வணக்கம். நான் இந்த இலக்கியத்துக்கு புதியவள். உங்களுடைய இலக்கியங்களை கேட்டு
ரசிக்க ருசிக்க தான் நான் முதலாக இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிட்டேன். இன்றைய கதை சொல்லி என்னோட பால்ய சிநேகிதி கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு. எங்க சித்தி சித்தப்பா எங்க பெரியம்மாவை ஞாபகப்படுத்தின ஒரு யதார்த்தமான உண்மை நிகழ்வுடன் கூடிய கதையாக இது இருந்துச்சு. காசு எந்த அளவுக்கு அந்த அண்ணன் தம்பிங்களை வேறுபடுத்துது. ஒரு பக்கம் காசு இல்லாததுனால ஏழ்மையும் இயலாமையும் ஒரு சேர அவங்க சண்டை போடுறாங்க. காசு கொடுக்கிற தைரியத்துல அவங்க சண்டை போடுறாங்க மூத்தவங்க. ஒரு காசு எந்த அளவுக்கு ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்கள பிரிச்சுதுன்றத இன்றைய கதை சொல்லி மிக மிக அருமையா சொன்னாங்க. அவங்க சொல்ல சொல்ல என்னுடைய பால்ய கால எங்க சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மாவோட வாழ்ந்த போது அவங்க பெரியவங்களுக்குள்ள நடந்த ஒரு மௌன யுத்தம். இந்த மாதிரி வீதியில எங்க சித்தி பெரியம்மா யாரும் சண்டை போட்டா இல்ல, மௌனமா அவங்கவுங்க விலகிடுவாங்க. அந்த மௌன யுத்தம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னைய கிட்டத்தட்ட 50 வருடத்துக்கு பின்னாடி ரேவதி என்ன அழைச்சிட்டு போயிட்டாங்க. ரொம்ப அருமையான கதை. இது எல்லார் குடும்பத்திலயும் இப்பவும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு தான். நானும் ஒரு ஆசிரியை. இந்த மே மாசம்தான் ரிட்டையர் ஆன. ரேவதியோட குரல் எல்லாருக்கும் பிடிச்சது மாதிரி எனக்கும் பிடிச்சது. ரொம்ப அருமையான குரல். கதை சொல்லும் போது ஏற்ற இறக்கம், அந்த கதை நயம், சொல்லக்கூடிய அந்த வட்டார இது ரொம்ப அருமை. அந்த மொய் ஆள் அப்படின்றதே நான் இப்பதான் கேள்விப்படுறேன். இந்த கதையின் மூலமா தான் மொய் விருந்து கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா மொய் ஆள்ன்றது இப்பதான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைய கதை சொல்லிலிருந்து. கொடுத்த அந்த முகப்பு உரை அருமையா இருந்துச்சு. 1942 திருப்பி பார்த்தா எப்படி வரும் அப்படின்றத சொல்லி ஆரம்பிச்சது ரொம்ப அருமையா இருந்துச்சு. இன்றைய கதை சொல்லி மிக அருமையான எல்லாரும் அவங்க கதை சொல்ல ரேவதி சொன்ன மாதிரி எல்லார் வீட்டிலையும் நம்ம அக்கம் பக்கத்துல வீட்டுல நடக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு நிகழ்வு. எல்லார் மனசுலயும் அது ஏதோ ஒரு நிகழ்வை இன்னைக்கு ஞாபகப்படுத்தியிருக்கோம். நம்மை பாதித்த ஏதோ ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய மிக அருமையான ஒரு கதையை கேட்டு அனுபவித்தமைக்கு இலக்கிய மன்றத்துக்கும் நன்றி. கதை சொல்லியும் எனது பால்ய சிநேகிதியுமான ரேவதிக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. ராமகிருஷ்ணன் தோழர் கையை உயர்த்தியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் தோழர். ஐயா வணக்கம். சகோதரரே வணக்கம். சொல்லுங்க ஐயா. நான் இந்த தளத்துக்கு முற்றிலும் புதியவன். கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க ஐயா. நான் இந்த தளத்திற்கு முற்றிலும் புதியவன். ஒரு ரெஃபரல் லிங்க் கிடைச்சதுனால இன்னைக்கு நான் இந்த கதை சொல்லும் நிகழ்ச்சியை நான் கேட்டேன். ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. நான் ஓரளவுக்கு அதான் படிச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த கதையை இவங்க சொன்ன அளவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் அந்த கதையை நான் படித்த காலத்தை கொஞ்சம் நினைவூட்டினாங்க. அதுக்காக முதல்ல அவங்களுக்கும் இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த அனைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அப்புறம் ஒரு சிறிய விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். இந்த மொய் ஆள் அப்படிங்கிறது அந்த கதையில ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வதன் மூலம் அந்த காலத்திலேயே ஐயா பதிவு பண்ணியிருக்கார். ஆனா இப்ப மேலை நாடுகள்ல 1 மணி நேரம் ஒருத்தருக்காக வேலை செய்யும் போது அது கணக்கில் வைக்கப்பட்டு அவங்களுக்கு உடம்பு முடியாத போது வேறு ஒருவர் வேலை செய்யும்படியான நிகழ்வுகள் இருக்கு. ஆனா இது எந்த நாட்டுல இருக்குங்கிறது எனக்கு ஞாபகத்துல இல்லை. அந்த தகவலை சொல்றதுக்காக தான் இப்ப நான் இதுல சொன்னேன். பட் அந்த மொய்யால் அப்படிங்கிறது அன்னைக்கே கரெக்ட், மகிழ்ச்சி. அந்த நிகழ்வு முன்கூட்டியே ஒரு தீர்க்க தரிசனமா ஐயா அதை யோசிச்சு அதை அந்த கதையில பயன்படுத்தி இருக்கலாம், அல்லது அந்த நிகழ்வுகள் அந்த காலத்துல இந்த மாதிரி இருந்திருக்கலாம். அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தமைக்கும் உங்களுடைய அந்த கதை சொல்லும் திறனை வெளிப்படுத்தியமைகளுக்கும் மீண்டும் ஒருமுறை என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி தோழமையே.
கணேசன் சாத்தூர் தோழர் கையை ஊருக்குங்களா சும்மானு? கணேசன் சாத்தூர் தோழர். அப்துல் சவார் அப்படிங்கிற தோழர் இணைஞ்சிருக்கீங்க, பேசுறீங்களா? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் புதிய ஆளுமைகள் நிறைய பேர் இருக்கீங்க. எங்களுடைய தேவகோட்டையினுடைய அரசு நூலகத்தினுடைய முழு நேரத்தினுடைய நூலகராக இருக்கக்கூடிய சூரசங்கரன் தோழர் கூட இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு. அவங்க ஒரு நல்ல எங்க தேவகோட்டைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு நூலகத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். ஏன்னா அவர் வந்த பிறகு நிறைய புறவள்ளர்கள் கல்லூரி பள்ளி மாணவர்களை பூரா உறுப்பினராக சேர்த்தான பணியை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தோழர் நம்முடைய சூர சங்கரன் இணைஞ்சிருக்காங்க. ஐயா கொஞ்சம் மைக்க ஓப்பன் பண்ணி வணக்கம் சொல்லுங்க ஐயா. ஏன்னா வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்படி தோழர் நிறைய பேர் இன்னைக்கு இணைஞ்சிருக்கீங்க. அதனால அப்துல் சஃபார் தோழர் பேர் சொல்றீங்களா? வேற யாராவது பின்னோட்டம் சொல்றீங்களா? மேரியம்மா டெய்லி சொல்லுவீங்களா, இன்னைக்கு சொல்லலையா? விஜயலட்சுமி அம்மா சொல்ல போறீங்க, சொல்லுங்க. ரொம்ப விஜயலட்சுமி தோழமை சொல்லுங்க. ரேவதி அம்மா நல்லா கதை சொன்னீங்க, நல்லா புரியும்படியா நல்லா சொன்னீங்க, பாடல் நல்லா இருந்துச்சு. நன்றி. அது இவர்களை அவர்களை மட்டுமல்ல அம்மா, அவர்களை மட்டுமல்ல இப்ப எல்லாரையுமே பிரிக்கிறது வந்து பணம் தான். தாயும் மகனையும் கூட பிரிக்குது. அந்த அளவுக்கு எல்லாரையுமே பிரிச்சு வைக்கிறது பணம் தான். கதை நல்லா இருந்துச்சுமா. நன்றி. நன்றி. நன்றி தோழமை. பணம் என்கிற பாலம் பல்வேறு உறவுகளுக்கு இடையில் இருப்பதே அது தொடர்பு பாலம் கிடையாது, இடைவெளி பாலம். ரொம்ப மகிழ்ச்சி தோழர். வேற யாராவது சொல்றீங்களா? தோழர் சாத்தூர் தோழர் சொல்லுங்க. நான் ஏற்கனவே பின்னூட்டம் சொன்னது கேட்கலையோ? நன்றாக கேட்டது. அப்படியா? சரி சரி சரி, வேற ஒண்ணும் இல்ல. அதாவது இந்த பின்னூட்டம் பணம் தான் வந்து எல்லாத்தையும் பிரிக்கும், சரி செய்யும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு இணையம் சரி செஞ்சிருச்சு இன்னைக்கு. இல்ல, அதுக்கும் பணம் தான் காரணம். இணையத்துல வந்து கொஞ்சம் டேட்டாஸ் கம்மியா போகுதுன்னா பணத்தை மறுபடியும் போட்டோம்னா நல்லா ஃபாஸ்டா கிடைச்சிடும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு குறைபாடு இருக்கு. என்ன நான் சேர்க்கிறேங்க உள்ள இணைய முடியலைன்னா, டேட்டாஸ் இல்லைன்னா உள்ள இணைய முடியாது. இப்ப நானே இருக்கேன் 2 GB நினைக்கிறேன். அந்த டேட்டாஸை நான் முழுவதும் பயன்படுத்திட்டீங்கன்னா நான் இணையறதுக்கு இணைப்பு கிடைக்கும், ஆனா உள்ள போக முடியாது. அது மறுபடியும் ஒரு 20 ரூபாயோ 30 ரூபாயோ பணம் கொடுத்தோம்னா தோழர், இப்ப பேராசிரியரே இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தான் நான் 1 வருஷத்துக்கு போட்டிருக்கேன். நான் சொல்லல தோழர், இந்த பதிவை நிறைய மக்கள் பதிவு பண்றாங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட மனசுக்கு பதிவு பண்றேன். நன்றி தோழமை. வேற யாராவது இருக்கீங்களா? ஐயா வணக்கம், நான் திருச்சியில இருந்து ஜாஃபர் பேசுறேன். ஐயா வணக்கம் 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 வணக்கம். அப்துல் ஜாஃபர் ஐயா. நான் இங்க திருச்சியில ஆசிரியராக இருக்கிறேன். என்னுடைய நண்பர் பத்ரிநாத், அவருடைய சகோதரி ரேவதி ஆசிரியர் அவர்கள், அவங்க வந்து இன்னைக்கு சார் வந்து எனக்கு லிங்க் அனுப்பியிருந்தாங்க. அவர்கள் மூலமாக இன்றைக்கு கதை கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சகோதரி அக்கா அவர்கள் ரொம்ப அருமையாக கதை சொன்னார்கள். கதை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறேன். உண்மையில மகிழ்ச்சி தோழர், நீங்க தினமும் வரணும். ஏன்னா உங்க குரலே ஒரு ஒரு ஈர்ப்பா இருக்கு. இந்த மாதிரி மக்கள் நம்ம சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அடுத்து அகிலன் தோழர் ஆன் பண்ணிருக்கீங்க, எதுவும் கருத்து சொல்றீங்களா? அகிலன் தோழர் வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. கதை நல்லா இருந்துச்சுயா, தினமும் கேட்கறது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. நான் வந்து நம்ம இணையத்தில் நம்ம குரூப்ல உள்ள நிறைய ஆளுகளுக்கு அந்த ஷேர் பண்ணி விட்டேயா. தமிழ்நாடு அளவில் நூலகத்துக்கு புறத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டேன். எல்லா மக்களும் இல்ல, நீங்களும் நூலகர், சூரசங்கரன் தோழர் அவரும் நூலகர், எங்க தேவகோட்டையினுடைய நூலகர். சரியா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இணைஞ்சு நாங்க கதை கேட்கறது மகிழ்ச்சியா இருக்கியா. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. வாசகர் முடிச்சுன்னா அந்த வாசகர் வட்டத்துல பகிருங்க. தாமிரபரணி வாசகர் வட்டம் இருக்கியா, அது மாசம் 2 நிகழ்ச்சி நடத்துவோம் ஐயா. இந்த வாரம் ஞாயிற்றுல கூட ஒரு பழமொழிகள் வச்சு ஒரு திறனாய்வு நடக்குய்யா.
மகிழ்ச்சிங்க. நன்றியா, நன்றியா. நன்றிங்க. நீங்க மேரியம்மா பேராசிரியரே, சொல்லுங்க. ஸ்ரீ சுப்ரமணியன் தோழர் சொல்லுங்க. பேராசிரியர் ஒண்ணே ஒண்ணு ம். ராஜபுரம் சார். இன்னைக்கு ரேவதி டீச்சர்கிட்ட மாணவராயிருந்து படிக்க முடியலையே அப்படின்னு மேனாள் பொதுச் செயலாளர் வருத்தத்தை தெரிவித்தார். ஆனா இன்னைக்கு அந்த ரேவதி டீச்சர் சொன்ன கதையை மாணவராயிருந்துதான் நம்ம கேட்டு ரசித்திருக்கிறோம் ஆஹா ஆஹா என்பதை அருமை பதிவு அருமை செய்கிறேன். அருமை அருமை. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழர். அம்மா மேரியம்மா வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுமா? ரொம்ப அருமையா கதை சொன்னாங்க ரேவதி டீச்சர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையில வந்து பணம் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல பாக்குறோம். நானும் சின்ன வயதா இருக்கும்போது எங்க அப்பா அம்மா இருக்கும்போது எங்க சித்தி எங்க எல்லாரும் வருவாங்க. எங்களுக்கு வந்து எங்க வீட்டுல எங்க அப்பா தான் பெரியவரா இருப்பாரு. அதனால எங்க சித்திக்கெல்லாம் எங்க அப்பா தான் எல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு எல்லாம் இருப்பாங்க. அப்படி கதை சொல்லுவாரு எங்க அப்பா. எங்க சித்தி எல்லாம் வந்து அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சித்தி சித்தப்பா எல்லாரும் கதை கேட்பாங்க. எங்க அப்பா அருமையா கதை சொல்லுவாரு. அப்ப அந்த காலம் வந்து அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அப்படி பணம் வந்த பிற்பாடு அந்த குடும்பங்கள் தனியா பிரியும் போது எல்லாம் எப்படி சூழ்நிலை மாறி போச்சு. எல்லாம் வந்து ஏதோ 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 ஒரு விழாக்களுக்கு போகும்போதுதான் சந்திக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். காலங்கள் எப்படியெல்லாம் நம்மள பணமும் பதவியும் இதெல்லாம் எப்படி வாழ்க்கையில மனுஷங்களை வந்து எப்படி புரட்டி போடுது அப்படிங்கறது இந்த கதை மூலமா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் ஒரு சந்தோஷம் வந்து பணம் கொடுக்கவே இல்லை. மனிதர்களை எல்லாம் பிரிச்சிருச்சு. பணம் வந்து எப்படியெல்லாம் மனிதர்களை புரட்டி போடுச்சு அப்படிங்கறது வந்து இந்த கதை கேட்கும் போது மனசுக்குள்ள இன்னும் ஆழமா அது வந்து விதைக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கீரா அவர்கள் சொன்ன அந்த அவருடைய கதையை மிக சிறப்பாக சொன்ன ரேவதி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழமையே. எல்லாரும் கருத்து சொல்றதுல இன்னைக்கு பின்னூட்டம் சொல்றதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் நானும் சிவசுப்ரமணியன் தோழர் பேசுவோம். தோழர் நிறைய பேர் பின்னூட்டம் சொல்லணும் தோழர். அப்பதான் தோழர் நம்மளுடைய நிகழ்ச்சி வெற்றி அடையும்னு அவங்க அடிக்கடி அலைபேசியில் அழைச்சு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசெல்வி அம்மாலாம் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களே ஒரு நாள் கதை சொல்லலாம். ஏன்னா நாம எல்லாரும் புதியவர்களை தேடித்தான் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் பயணிச்சுக்கிட்டே இருக்கு. புதியவர்களை தேடி ஒரு நாள் மட்டும் கலந்துட்டு போறது கிடையாது. நம்ம ஆசிரியர் சபார் அவர்கள் சொன்ன மாதிரி தான். அவர் சொன்னார், ஐயா நான் டெய்லி வர்றேன் அப்படின்னாரு. அதை காரணம் அகிலன் தோழர் நூலகர் அகிலன் தோழர் இப்ப தினமும் வர்றாங்க. நான் அவரை பார்த்துட்டே இருக்கேன். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நம்முடைய நிகழ்ச்சிக்கான ஒரு மன நிறைவை தருது. நாம அப்படிதான் பார்க்கிறோம். தோழமைகளுக்கு மிக்க நன்றி. அது எப்படி மகிழ்ச்சி சொல்றேன்னே தெரியல. இதை எங்க பொதுச் செயலாளர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, முருகன் ஏதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு புதியவரை நம்மளுக்கு வந்துட்டாங்கன்னாவே நம்ம நிகழ்ச்சி சக்சஸ் அப்படிம்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய மருத்துவர் அவர்கள் நிறைவாக. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குது பொதுச் செயலாளர், கேக்குது. சரி. டீச்சர் ரொம்ப அருமையா சொன்னாங்க. கதை இந்த கதை வந்து இவர்களை பிரித்தது எதுன்றத மிக அவங்களுக்கே உள்ள இயல்பான ஒரு பாடம் எடுக்கும் தொனியில் மிக அருமையாக எல்லா மாணவர்களுக்கு முன்னால் நல்ல கதை சொல்லி கொண்டு செல்வதை போல இருந்தது. அதே போலவே இந்த பின்னூட்டம் வழங்கிய அனைவரும் ரவீந்திர பாரதி தோழர் வந்து குறிப்பா அறச்செல்வி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சமூக போராளியா ஒரு முற்போக்கு காரியத்தை எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் யோசிச்சு கூட கற்பனையில கூட பார்க்க முடியாத செயல்களை செஞ்சவங்க அவங்க. அந்த மாதிரி ஆள்கள் வந்து இன்னைக்கு நம்மளுடைய இதுக்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய கருத்தை பதிவு செய்தது, நூலகர்கள் நிறைய வந்தது, இது எல்லாமே மிக பொருத்தமானதாக இருக்கிறது. ஒரு அரசியல்வி சொன்னது கூட சொல்லலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்றத. ஒரு மிகப்பெரிய சமூக சேவைக்கு ஒரு விருது கொடுத்தா கூட அவங்களுக்கு கூட கொடுக்கலாம் அரசெல்விக்கு. அவங்களுடைய வீட்டுக்காரனுடைய 2வது மனைவி என்னுடைய குழந்தை இவங்க எடுத்துக்கிட்டு இவங்க வீட்டுக்கார் இறந்த உடனே அவங்களுக்கு இந்த வீட்டுக்காரின் 2வது மனைவிக்கு இன்னொரு மறு திருமணம் செய்து வைத்தவங்க அவங்க. இதெல்லாம் நம்ம கற்பனையில கூட எந்த கதாசிரியருடைய கதையில கூட வந்ததில்லை. தனக்கு துரோகம் செய்து விட்டால்னா அந்த பெண்ணை நினைப்பாங்க, இயல்பான பெண்கள். ஆனா அப்படி நினைக்கல. இவங்களுடைய கணவர் இறந்தப்ப அவங்களுக்கு கொஞ்ச வயசு.
அவங்க கையில ஒரு குழந்தை இருந்தது. அதையும் தன்னுடைய பொறுப்புல எடுத்துக்கிட்டு நான் வளர்க்குறேன், நீ ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கையை பாருன்னு விட்டவங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து இப்படியெல்லாம் தோணும் அப்படின்றதே அவங்க பேருக்கு ஏத்த மாதிரியே அறச்செல்வி அறத்தினுடைய குணத்தில் அவங்க வாழ்க்கையவே நடத்தி கொண்டிருக்கார்கள். அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து சொன்னது நமக்கு வந்து பெருமை. இந்த கதை ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் என்னென்னலாம் செய்யும். இன்னைக்கு பங்களாதேஷ்ல வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 450-500 பேர் கிட்ட இறந்து போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் உருது மொழி வங்க மொழியான்றது இப்ப வங்க மொழிக்காண்டி உயிர் நீத்தவங்க தான் இன்னைக்கு நம்ம உலக தாய்மொழி தினத்தையே வங்காள தேசத்தில் ஏற்பட்ட டாக்கா மாணவர்களின் உயிர் தியாகத்துக்கு தான் இன்னைக்கு அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, 30% கோட்டா கொடுத்தாங்க. அந்த மொழி போராட்ட தியாகிகளுக்கு 30% கோட்டா கொடுத்தாங்க. இன்னைக்கு மாணவர்களோட ஸ்ட்ரைக் என்னன்னா, இந்த 30% கோட்டானால என்னுடைய வாழ்க்கை பொருளாதார வாழ்வு பாதிக்கப்படுது, அதை நீக்க வேண்டும்னு. ஒரு கட்டத்தில் மொழிக்காக உயிரையே கொடுத்த ஒரு சமூகம் இன்னைக்கு வந்து ஏன் மொழிக்கு உயிரை கொடுத்தவங்களுக்கு ஏன் தனி கோட்டான்னு கேக்குது. அப்ப எது வாழ்க்கையை டிசைட் பண்ணுது அப்படின்னா, பொருளாதார வாழ்வுதான் வாழ்வை டிசைட் பண்ணுது. அதுதான் இன்னைக்கு வந்து சொன்னது. நீங்க வந்து ஜாதி, மதம், இனம், மொழி அப்படியெல்லாம் கிடையாது. கூட பிறந்தவங்களே பிரிக்கிறது இதுதான். நீங்க வந்து ஜாதி என்ன, மதம் என்ன, இனம் என்ன, மொழி என்னன்னு கேட்க வேண்டாம். கூட பிறந்த ஒரே ரத்தம், அந்த ஒரே ரத்தத்தில் கூட வர்க்க பிரிவினை இருக்கிறது. வர்க்க பிரிவினை தான் இறுதியில் அந்த மார்க்ஸ் சொல்றாரு, இதுவரையிலான வரலாறு என்பதே வர்க்கங்களுக்கு இடையே நடந்த போராட்டம் தான் அப்படின்றது. அவர் வந்து அதனாலதான் மஞ்சள் பிசாசு என்பார். தங்கத்தையும் இந்த பணத்தையும் மஞ்சள் பிசாசு என்பார். ஏன்னா பணத்தினுடைய முழு அதிகாரத்தையும் முழு துஷ்ட காரியங்களையும் மிக துல்லியமாக அளந்து சொன்னவர் காரல் மார்க்ஸ். அவர் சொல்லுவார், மஞ்சள் பிசாசு இதுதான் மனிதர்களின் புனிதமாக கருதப்படும் மனித உறவுகளெல்லாம் அறுத்தெறியும் மஞ்சள் பிசாசு என்பார். அப்படிப்பட்ட ஒரு கதையை மிக எளிமையாக மிக ஒரு சாதாரண ஒரு குழந்தைகளை கொண்டு, அதான் கீராட்ட உள்ள இது. அதுல வந்து கீரானுடைய நகைச்சுவையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் சொல்லிட்டே போவார். அந்த தெரு சண்டையில தான் பழைய காலத்துல எப்பப்பயோ இருந்ததெல்லாம், அது ஒரு காம்பவுண்ட் வீட்ல இருந்தப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு 2 சண்டையாவது நடக்கும். அந்த சண்டை வந்து ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு நடந்துகிட்டு இருக்கும். இவங்க அவங்கள இது பண்ண, அவங்க இது பண்ண, அன்னைக்கு தண்ணி பிடிக்கிறப்ப என்னாச்சு, பெருக்கிறப்ப என்னாச்சு, அன்னைக்கு குப்பை எடுத்துட்டு போறப்ப நீ என் வீட்டுக்கு முன்னாடி சிந்தின, இதெல்லாம் வரும். 2 சின்ன பசங்களுக்கு இடையில சண்டை நடந்திருக்கும். இதே மாதிரி விளையாட்டுதான். பெரும்பாலும் உன் பையனை என் பையன் அந்த இதான் ஆரம்பிக்கும். ஆனா பெரிய இதுல கொண்டு போய் முடியும். அந்த சண்டைகள்லாம் இப்ப நடக்கிறது இல்லை. ஏன்னா இப்ப அங்கங்க தனித்தனி வீடுகளா இருக்கு, வாழ்க்கை ஓட்டங்கள்ல இருக்கு. ஆனால் இந்த சண்டைகளை வைத்து பணம் வந்து எப்படி பிரிக்குது. அப்ப அந்த பொண்ணு நினைப்ப, அந்த இளம் விளைவாதத்தால பாதிக்கப்பட்ட பொண்ணு பசியினால கஞ்சிக்கு இல்லாம இருந்தப்ப நம்ம எப்படி ஒன்னா இருந்தோம். இன்னைக்கு ஓரளவுக்கு பணம் வருது. ஆனா இவங்களுக்குள்ள என்ன சொல்லுவாங்க, உன் கருவறுத்துருவேன் ஒருத்தி, இன்னொருத்தி வந்து கண்டந்துண்டமா வெட்டிடுவேன் அப்படின்னு பிள்ளைகளையும் ஒன்னையும். அப்ப எப்படி பணம் வந்து இந்த புனிதமாக கருதப்படும் உறவுகளை எல்லாம் அறுத்தெறிஞ்சதுன்னு மார்க்ஸ் சொன்னதை மிக ஒரு தத்ரூபமாக, ஒரு கலை வடிவமாக அன்றாட வாழ்க்கையில் நீ வந்து நேரடியா பார்க்கலாம். அதுதான் நாவா அவருடைய கொள்கை அறிக்கையில் ஒண்ணு சொல்லியிருப்பார். நீங்க வர்க்க போராட்டம்னா வர்க்க போராட்டத்தை எழுத வேண்டியதில்லை. வர்க்க போராட்டத்தில் பல நிலைகள் இருக்கு. அப்படியே கொதிச்சுக்கிட்டு வரும். பல இது வந்து அந்த கொதித்து வரக்கூடிய அந்த ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரிவினை, பணம் வந்து எப்படி பிரிக்குது அண்ணன் தம்பிகள்ன்ற சொன்னாலே போதும். இது வந்து நீங்க வந்து இவங்க எல்லாம் ஒரே ஜாதி தான், ஒரே மொழி பேசுறவங்க தான், ஒரே ஊர்ல தான், ஒரே ரத்தம் தான். ஆனாலும் கூட அவர்களுக்குள் பிரிவினை இருக்கிறது. அந்த பிரிவினை எது என்னவென்றால் வர்க்கம்தான் நிர்ணயிக்கிறது. அந்த வர்க்கத்தினுடைய சிந்தனைகள் தான் இருக்குது. அந்த பையனுடைய குண்டு பையன் பாரு, அவனுடைய வர்க்கத்துக்கு ஏத்தாப்புல அவன் குண்டா இருக்கான், இளையவன். ஆனா அந்த 2 பேர்களுக்குள்ள வேறுபாடு இல்லை. அந்த குழந்தைகள் மத்தியில இந்த வர்க்க சிந்தனை எல்லாம் இல்லாம நான் வேணா இறங்கிடவான்றான் அந்த குண்டு பையன். ஆனாலும் இவன் சொல்லுவான், டேய் இறங்காத, நான் வந்து எனக்கு அவமானமா இருக்கும், அவன் டவுசரை வந்து போயிடும். இதெல்லாம் கீழே ஒரு நகைச்சுவை. அவன் கொண்டு வரப்ப டிராயர் முடிச்சிருக்கான்னு வைங்களேன், அது அவுந்தாலும் அவன் வந்து தன்மானம் போயிருது அவனுக்கு, நம்ம தூக்கிட்டு போகணுன்றது. இந்த எல்லாம் மிக துல்லியமாக கதைக்குள் கொண்டு வந்து மிக பெரிய விஷயத்தை மிக எளிமையான முறையில் எல்லாருக்கும் கடத்தி இருக்கிறார். ரேவதி டீச்சர் வந்து மிக அருமையா சொன்னாங்க. இன்னைக்கு அந்த கருத்து சொன்ன அனைவரும் கருத்துக்களும் மிக அருமை. வாழ்த்துக்கள். நன்றி.
நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. பதிவு பின்னோட்டம் பார்த்துடலாம். சரண்யா திருச்சி, கதையும் பாடலும் மிகவும் அருமையாக இருந்தது, வாழ்த்துக்கள். அகிலன் தோழர், கதையை படிப்பதை விட கேட்பது இனிமையாக உள்ளது, கதைக்கு தேவையான பாடலும் அருமை, ஆசிரியர் ரேவதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேரி தோழர், ரேவதி ஆசிரியர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், அருமையாக கதை சொன்னீர்கள், சிறப்பு, பணம் பத்தும் செய்யும் என்பதை ஆசிரியர் கீரா அவர்கள் இந்த கதை மூலமாக மிகவும் திறம்பட எடுத்துரைக்கிறார். அடுத்து அரசெல்வி தோழர், கிராமிய மனம் வீசும் யதார்த்தமான கதை, என் அப்பாவுக்கு 4 சகோதரர்கள், அவர்களுடன் வாழ்ந்த என் பால்ய வாழ்க்கை அப்படியே படம் பிடித்து காட்டியது இந்த கதை. கதையில் அம்மாக்கள் வீதி சண்டையில் போட்டனர், என் சித்தி பெரியம்மா மௌனத்தால் சண்டை போட்டனர், அருமை அருமை. கதை சொல்லிய ரேவதி அவர்களுக்கு, ரேவதி என் பால்ய சிநேகிதி, நன்றி. மேகலா முருகன், கதை அருமை தோழி அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து ரேவதி நம்முடைய செவிலியர் சகோதரி அவர்கள் போட்டிருக்காங்க, கதை சொன்ன விதம் அருமை, அம்மாவிற்கு மகளின் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அடுத்து மருது நாகராஜன் தோழர், எனக்கும் வீட்டின் உரிமையாளருக்கும் வீட்டு வாடகையினால் சிறு பிரச்சனை ஏற்பட்டது, வீட்டு வாடகை வங்கி கணக்கில் செலுத்தி விடுகிறேன் என்றேன், பணத்தாளராக கொடுங்கள் என்றார் உரிமையாளர், வீட்டு வாடகையில் வாழ்வது அடிமையாக இருப்பது போன்ற உணர்வு, வாடகையை தவறாமல் கொடுத்து விடுவேன், 2 ஆண்டுகளுக்கு மேல் இந்த வீட்டில் இருக்கிறேன், 1 மாதம் மட்டும் 7ஆம் தேதிக்கு மேல் சென்று விட்டது, ஏடிஎம்மில் பல இடங்களில் மூடிவிட்டன, வங்கிக்கும் செல்ல முடியவில்லை என்றேன். கதை சொன்ன அம்மாவுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தன்னுடைய வாழ்வியலையும் பதிவு செய்திருக்கிறார் தோழமை. மிக்க அருமை. அம்மா ரேவதி அம்மா, எதுவும் நிறைவா சொல்றீங்களா? கருத்து சொன்ன எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அப்துல் ஜாஃபர் சாரை பத்தி சொல்லி ஆகணும். அவங்க பார்வைத்திறன் குறைபாடு உடைய ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர். ஆனா அவங்க தலைமை ஆசிரியராக பணியேற்ற பள்ளியில 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல 100% அளவு மாணவர்களை தேர்ச்சி அடைய செய்திருக்காங்க. இது எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு அவேர்னஸ், அதாவது அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஜாஃபர் சாருக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற என்னுடைய தோழி, எனக்கு பின்னூட்டம் கொடுத்த நம்மளுடைய சக தோழர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கலை இலக்கிய பெருமன்றத்தில் சேர்ந்த பிறகு எனக்கு உறவினர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கு. எங்க அப்பாவோட பிறந்த ஒரு சித்தப்பா, 2 அத்தைமார், எங்க அம்மாவோட பிறந்த 4 மாமாமார், 2 சித்திமார், இவங்க கூட எல்லாம் கூட இந்த பிரிவினை இருக்கத்தான் செய்யுது. நான் அந்த சுப்பக்கா மாதிரி என் மனசுக்குள்ளேயும் இந்த சண்டையெல்லாம் இல்லாம நம்ம எல்லாம் ஒண்ணு சேர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆளுங்க இருக்கு, என் ஆழ் மனசுல இருக்கு. நான் நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சாதான் கதை ஆகும். அதனால இதை படிச்ச பிறகாவது இந்த குழுவுல இருக்கிறவங்களாவது நம்ம பெருசு சின்னதுங்கிற ஒரு வேறுபாடு இல்லாம மனிதாபிமானத்தை மதிப்போம் அப்படிங்கிறத மாத்திரம் நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி தோழமையே. பொதுச் செயலாளரே, நாளைய கதைக்கு போயிடலாமா? நாளைய கதை வால் நட்சத்திரம், முனைவர் சாந்தி சொல்றாங்க. நன்றி பொதுச் செயலாளர் அவர்கள. நிறைவாக, வாழ்க்கை என்பது அனுபவம்தான் வாழ்க்கை என்று வாழ்க்கை சொன்னது, அனுபவம் சொன்னது பணம்தான் அனுபவம் என்று சொன்னது, பணம் சொன்னது அந்த அனுபவமும் வாழ்க்கையும் நான் தானே என்று பணம் சொன்னது. இதுதான் உலகியல் கோட்பாடாக மாறிவிட்ட இந்த காலகட்டத்தில் தேவையான சூழலில் தேவையான கதையை தேர்ந்தெடுத்து சொன்ன நவநீத கிருஷ்ணன் இணையர் அன்பு சகோதரி ரேவதி அம்மா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக சொல்லி, தோழமைகளை ஒவ்வொரு நாளும் ஒரு புதியவர்களை இணைத்து பயணிப்போம். அதுதான் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் செய்கிற இந்த மகத்தான இலக்கிய பணிக்கு ஒரு ஆறுதலாக மட்டுமல்லாமல் ஊன்றுகோலாக அமையும். அது ஒரு தொடரோட்ட பயணத்தில் இலக்கியத்தில் பயணிக்கிறோம். வேற ஏதாவது பேசணும்னா நிறைய, இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா கோலம் போடுவது எப்படி, சமைப்பது எப்படின்னு ஒரு ஜூம் மீட்டிங் நடத்தினா கூட்டம் ஏகப்பட்டது, நம்ம என்ன சொல்றது அவ்வளவு வரும். ஆனால் அது அல்ல வாழ்க்கை. அதை மீறிய ஒரு சமூகத்தினுடைய தேடல், சமூகத்தில் புறையோடி கிடக்கிற பிரச்சனையை அலசுகிற கதைகளை எடுத்துக்கொண்டு இலக்கியமாக பேசுகிறோம். சம்பவங்களை மட்டும் பேசாமல் சம்பவத்தில் இருக்கிற கருத்தியலை இலக்கிய வாயிலாக பகிர்ந்து பேசுகிற மகத்தான பணியை கலை இலக்கிய பெருமன்றம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கீராவை நாம் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் தோழமையிலே. நாளை தினம் இரவு 8 மணிக்கு கீரா ஐயா அவர்களோடு கதைகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு இதே ஆளுமைகள் மட்டுமல்லாமல் இன்னும்
மிகுந்த ஆளுமைகளோடு இணைவும். நன்றியும் வாழ்த்துக்கள்.